போராட்டத்துக்கு போறாப்ல. அப்பதான் 1938 தலைவர் கலைஞர் வந்து கள்ளக்குடியில 14 வயசு பையன் வந்தார்ல, ஓடி வந்த இந்தி பெண்ணெனிக்கல் தேடி வந்த கோலையுள்ள நாடு இது வல்லவே அப்படின்னு அண்ணா பேசுறாப்ல, கலைஞர் பேசுறாப்ல. அப்பதான் அண்ணா முதல்ல சிறைக்கு போறாப்ல. திருவாரூர் தேரோடுற வீதியில கலைஞர் அன்னைக்கு 14 வயசு பையன். அன்னைக்கு பெரியார் போராட்டத்தில் இருக்கிறாப்ல, பெரியார பெல்லாரி சிறையில் போடுறாங்க. போராட்டம் வெடிக்குது. அண்ணா சிறைக்கு போறாப்ல, பெரியார் சிறைக்கு போறாப்ல, போராட்டம் வெடிக்குது. கர்ப்பிணி பெண்கள் குழந்தையோட போராட்ட கழகத்துக்கு வராங்க. அப்படியே 1964, நான் வேகமாக கடக்கிறேன், எனக்கு பின்னால் நிறைய பேர் பேச இருக்கிறாங்க. 1964 கீழப்புள்ளி சின்னசாமி இந்தி கட்டாயமாக்கப்படுகிறது. கீழப்புள்ளி சின்னசாமி இடத்தை கேட்கிறாங்க, என்னப்பா நீ இந்திய, நான் வந்து விஷம் குடிச்சார், நான் வந்து தீ குளிக்க. அவர் வந்து கீழப்புள்ளி சின்னசாமி வந்து அன்னைக்கு இருந்தது பக்தவச்சாத்தலம் எம்ஜி, அவர் முதலமைச்சர். அவர் அப்போ அவர்கிட்ட கேட்குறாப்புல, காலில் விழுந்து அழுகுறாப்புல. தென் மாவட்டத்தில் மீட்டிங்கை முடிச்சுட்டு பக்தவச்சத்தில் வராப்புல. அப்போ போய் காலில் விழுந்து அழுகுறாப்புல. அவர் என்ன, நீங்கள் வந்து இந்திய கட்டாயப்படமாக்குறீங்களாமா, எங்களுக்கெல்லாம் படிப்பறிவு கிடைக்காது சார், நீங்கள் தயவு செஞ்சு இந்திய. யாரா அந்த பையன் தூக்கி போறான்னு போலீஸ்காரன் தூக்கி போட்டப்ப திருச்சி ரயில் நிலையத்துக்கு போறாப்புல. திருச்சி ரயில் நிலையத்துக்கு போறாப்புல. அங்க போய் பெட்ரோல் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு ரவுண்டா பெட்ரோலை ஊத்திட்டு அங்க பெட்ரோலை பத்த வச்சுட்டு, உயிரன் மயிருக்கு சமம், இந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு பேசினாப்புல. அப்படி அவனை காப்பாத்துங்கன்னு சொல்லல. அவர் 1965 கோடம்பாக்கத்தில் சிவலிங்கம் அங்க அவரும் அதே மாதிரி தான். மொழிப்போர் வெடிக்குது. குமாரபாளையத்தில் 65 திமுக கிளைச்சலுடைய மகன் அவரு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி சாயங்காலம் பயிற்சி கொடுக்குறாப்ல. அப்பா நாளை காலைல பேரணி நடக்குது, நீ தமிழ் வாழ்க இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க இந்தி ஒழிக நீ பேசணும்னு சொல்றப்ப காலையில போய் ஸ்கூல்ல இறக்கி விட்டு வராப்ல. அந்த பையன் போராட்ட களத்துக்கு போறான், இந்தி ஒழிக. அப்பதான் துப்பாக்கி சூடு நடக்குது, ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு சொன்னப்ப துப்பாக்கி குண்டுகள் மீட்டு துப்பாக்கி குண்டுகள் சுட்டாப்ல. இந்த வரலாறெல்லாம் இந்த அணில் குஞ்சுகளுக்கு தெரியுமா? இதை வந்திருக்கிறத இளைஞர் படை, இளந்தலைவனுடைய இளைஞர் படை. இன்னைக்கு கூட்ட காரணம் நடந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வந்திருக்கிறது இந்த இளைஞர் படை. அவர்களை போல சோக்கு காட்டியோ, கட்டி பூடிடா த்ரிஷாவை கட்டி பூடிடான்னு இருக்கிற அந்த அணிலுக்கு தெரியுமா? சோக்கு காட்டி கூட்டம் என்று நிற்கிறீர்களா? உயிர் முக்கியமா தமிழ் முக்கியமா என்று கேட்டால் என் உயிரை எடுத்துக்கொள், உயிரன் மயிருக்கு சமம். துப்பாக்கி தோட்டாக்களுக்கு மட்டுமல்ல, பீரங்கி குண்டுகளுக்கும் மார்பு காட்டுகிற கூட்டம் இந்த மாணவர் அணி கூட்டம். ஆம் நண்பர்களே, மும்மொழி கொள்கை அண்ணா வந்து 1968 மும்மொழி இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டை கட்டாயம் சொல்லி அண்ணா கொண்டு வரப்ப, தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கும் வரை, சுயமரியாதை திருமணம் இருக்கும் வரை, தமிழ்நாடு என்று இந்த மாநிலம் இருக்கிற வரை யாராவது இதன் மீது கை வைத்தால் இந்த நாடு சும்மா இருக்காது. அதுவரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் என்று அண்ணா சொல்லிவிட்டு சென்றாரு. இப்ப மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்கு நிதி தருவோன்னு சொல்றப்ப முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாரு? நீ 1000 கோடி ரூபாய்க்காக என் தமிழனை நீ அடமானம் கேட்டால் 2000 கோடி அல்ல, 5000 கோடி அல்ல, 10,000 கோடி கொடுத்தாலும் என் தமிழனின் தன்மானத்தை அடமானம் வைக்க மாட்டேன் என்று சொன்ன ஒரே தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு அடிமை புல் எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தா எங்கள் என்ன, அவர் என்ன அடிமை புல் பழனிசாமி ஆட்சியா நடக்குதுங்க? இங்க நடக்கிற ஆட்சி கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிரா. இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமா? எல்லாரும் பாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து லாபம் உண்டோ? விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி, அது வீரத்தமிழ் மக்கள் ஆவி என்போம். இந்திக்கு சலுகை தந்திடுவார், அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோன்னு மாணவர் அணி போராட்டம் நடக்குது திருச்சியில. பத்திட்டு எரியுது. அதே மாணவர் படை இன்றைக்கு இங்கு இருக்கிறது. புறப்படுங்கள் தோழர்களே, நம் மண்ணுக்காக போராட்டம் வந்திருக்கிறது. வருகின்ற 2026 தேர்தல் என்பது நமக்கும் சங்கி கூட்டங்களுக்குமான ஒரு கொள்கை யுத்தம். இடையில் நிற்பது அணில் குஞ்சுதான், பார்த்துக் கொள்வோம். திருச்செங்கோடு கழக தோழர்களே, புறப்படுங்கள் தோழர்களே. நம்மை அரவணைக்க ஒரு தலைவன் இருக்கிறார், நம்மளை பாதுகாக்க ஒரு தலைவன் இருக்கிறார். அவர்தான் இந்த மேடையில் வீட்டு இருக்கிற எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆருயிர் அண்ணன்
KS மூர்த்தி அவர்கள் இருக்கிறார். புறப்படுங்கள் தோழர்களே, காத்திருக்கும் வரைதான் நம்முடைய பெயர் காத்திருக்கும் பட்டியலில் இருக்கும். புறப்படுங்கள், புறப்பட்டால் புயல் வேகத்தில் இருக்கும். அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய என் அன்பு அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் சொன்னது, அதையா சொல்லி முடிக்கிறேன். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. இந்த கூட்டத்தை நடத்துகின்ற தலைவர் நடத்துகின்ற காரணம் தெரியுமா? எங்கள் தமிழர் படையை காப்பதற்கு காலம் ஒவ்வொரு தலைவனையும் அடையாளம் காட்டிக் கொண்டுதான் இருக்கும். கலைஞருக்கு பின்னால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருக்கு பின்னால் யார் என்ற நிலை வந்தது. நிலை வந்தபோது தலைவர் சொன்னார், எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை வழிநடத்த போவது இன்னும் 50 ஆண்டு காலம் இங்கே உயர்ந்து பறந்து கொண்டிருக்கிற கருப்பு சிவப்பு கொடி, அந்த கொடியை இன்னும் 50 ஆண்டு காலம் கையில் வைத்து பிடிக்கக்கூடிய இதோ இருக்கிறார் உங்கள் சின்னவர், இதோ இருக்கிறார் இளந்தலைவர், அவரை அறிமுகப்படுத்துவதற்கான கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆம் நண்பர்களே, நான் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். டைமு குறைவுதான். நன்றி, வணக்கம். மொழிப்போர் தியாகி மு. பரமானந்தம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். இரண்டு நிமிடம் மட்டும் உரையாற்றுங்கள். மதிப்புக்குரிய மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் கூட்டத்தினுடைய தலைவர்கள் ஆர் நடேசன் அவர்களே, கார்த்தி அவர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய சொன்ன மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய KS மூர்த்தி அவர்களே, இந்த தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர்கள் ராஜா தமிழ்குமார் அவர்களே, சுந்தரேசன் அவர்களே, நந்தகுமார் அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, தியாகிகளே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களுக்கெல்லாம் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உட்கார்ந்திருக்கும் போதே நகர செயலாளர் சொன்னார், நீ போராட்டத்தில் கலந்து கொண்டேன் என்பதை பற்றி பேச வேண்டும் என்று நகர செயலாளர் நடேசன் அவர்கள் கட்டளையிட்டார்கள். திருச்செங்கோட்டிலே நடந்து பெற்ற மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்திலே கலந்து கொண்ட போராட்ட வீரர்களை இருப்பதில் நான் ஒருவன் தான் இருக்கின்றேன். 28 பேர் இருந்தோம், 27 பேர் மறைந்து விட்டார்கள். அது இல்லாமல் மற்றவர்களெல்லாம் போராட்டத்துக்கு பின்னால் கலந்து கொண்டவர்களெல்லாம் இருக்கிறார்களே தவிர போராட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டவர்களே நான் ஒருவன் தான் இருக்கின்றேன். தலைமை கழகத்தில் போய் சொன்னாலும் தலைவர் அதுதான் சொல்லுவார், நீ இருக்கிறாயா என்று. அதையெல்லாம் இது ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நகர செயலாளர்கள் சொன்ன இந்த போராட்டம் தமிழ் மண்ணுக்காக, தமிழுக்காக, தமிழர்களுக்காக நமக்கு தியாகம் செய்து வளர்த்த தமிழ் மொழியினுடைய காவலர்களாக நம்முடைய முன்னோர்கள் உயிர் தியாகம் செய்தவர்கள் அத்தனை பேர்த்தையும் பாராட்டுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று தர வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அந்த பிறகு நானும் கலந்து கொண்டேன். எனக்கும் பேச வாய்ப்பு கொடுத்த நகர செயலாளர் நடேசன் அவர்களுக்கும் கார்த்தி அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அடுத்து அந்த இருக்கையெல்லாம் வந்துருச்சு, எடுத்து போடுங்க, உட்காரட்டும் பொதுமக்கள். பின்னாடி லாரியில் இருக்கு பாருங்க, அந்த லாரியில் இருக்கிற சேர்லாம் இறக்கிங்க கழக தோழர்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்களாம் முன்னாடி வாங்க. அவ்வளோ கம்பீரமாக உட்காந்துட்டாங்க டிவிடரில். அந்த இருக்கையெல்லாம் இறக்கி அப்படியே ஓரமாக போடுங்க. அப்படியே குமார் ஃபிளிக்ஸ் எல்லாம் போங்க, அந்த சேர் இறக்கி போடுங்க.
மொழிப்போர் தியாகிகளுக்கு பரமானந்தம் அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நகர கழகத்தின் சார்பிலும் மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்து நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தை அந்த சேர் வண்டி முன்னாடி கொண்டு வாங்க. மூசா மூசா அந்த சேர்ல எங்க எடுத்துட்டு வாங்க, பின்னாடி எடுத்துட்டு வாங்க. ரொட்டி சுரேஷ்னா அந்த சேர் எடுத்துட்டு வாங்க, இங்க சைடுல போடுங்க. ஆட்டோ இங்க முன்னாடி கொண்டாங்க. நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தை வலிமையோடும் எழுச்சியோடும் வழிநடத்தி சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கனியை பறிப்பதற்கு உறுதியாகிவிட்டது. வெற்றிக்கனியை தளபதியின் திருக்கரங்களை ஒப்படைப்பதற்காக காலம் காத்து கொண்டிருக்கிறது. இதோ உங்கள் மத்தியிலே உங்கள் கரவொலியோடு உரையாற்ற வருகிறார் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் KS மூர்த்தி அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய மொழிக்காகவும் இனத்திற்காகவும் உயிர் நீத்த தீரர்களை நினைவு கூறுவதற்காக வருடந்தோறும் ஜனவரி 25 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் 25/1 அன்று மொழிப்போர் தியாகிகளுடைய வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தில் இன்றைக்கு திருச்செங்கோட்டில் அது அடிப்படையில் தான் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற நகர கழக பொறுப்பாளர்கள், மேற்கு நகர பொறுப்பாளர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் நடேசன் அவர்களே, கிழக்கு நகர பொறுப்பாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றியிருக்கிற மாவட்ட மாணவனுடைய அமைப்பாளர் பாலசுப்ரமணியம் அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்ற இருக்கிற அண்ணன் சாவல்பூண்டி சுந்தரேசன் அவர்களே, இறுதியாக உரையாற்ற இருக்கிற அன்புக்குரிய சகோதரர் ராஜா தமிழ்மாறன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இளம் பேச்சாளர் நந்தகுமார் அவர்களே, இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாநில நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மாவட்ட மாணவர்களுடைய துணை அமைப்பாளர்கள் ஐயப்பன் என்கிற பெருமாள் அவர்களே, தீபன் அவர்களே, ராகேஷ் கண்ணா அவர்களே, தங்கமணி அவர்களே, லாவண்யா அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கிற நானாணி கார்த்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அத்தனை மாணவரணி ஒன்றிய நகர பேருடைய மாணவரணி அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழகத்தின முன்னோடிகளே, மகளிரை சார்ந்த அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பின்னாலே நீண்ட விளக்கமாக மொழிப்போர் எப்படி வந்தது, எந்த அளவுக்கு அது மிகப்பெரிய போராட்டமாக வெடித்தது என்பதெல்லாம் இருவருமே ஒருவருக்கொரு விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடியவர்கள். அதை பொறுமையாக அமர்ந்து இருந்து கேட்டு செல்ல வேண்டும். ஏன்னா நானெல்லாம் கூட 1986 என்னுடைய இளமை பருவத்தில் கல்லூரி வாழ்க்கையை முடித்த உடனே அரசியலுக்கு வந்தேன். வந்த உடனே ஒன்றிய பெருந்தலைவர் தேர்தலில் போட்டிக்கிட்டேன், வெற்றி பெற்றேன். 84 ஒரு மொழி போராட்டம் வந்தது. பதவியில் தப்பு வந்ததுனால தப்பிச்சு ஜெயிலுக்கு போகாமல் நின்றுட்டேன். நான் தான் பண்ணி ஜெயிலுக்கு கலந்துக்கிட்டவங்கள ஜெயிலில் சேலம் ஜெயிலில் அனுப்பிச்சாங்க. அந்த அளவுக்கு இந்த மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை 1938 என்று தம்பி குறிப்பிட்டால், 1964, 65 என்று குறிப்பிட்டார்கள். அதில் திருச்செங்கோட்டில் 4 பேர் இறந்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதுவே குமாரபாளையத்தில் 6 பேர் இறந்ததாக சொல்கிறார்கள். இன்னைக்கு காலையில் கேட்குறப்ப 15 பேர் அப்படின்னாங்க. ஆனால் ரெக்கார்டில் 6 பேர் தான் இருக்குது. குமாரபாளையத்தில் மிக சிறப்பாக அவர்களை நினைவு கூறக்கூடிய வகையில்
ஒரு நினைவு தூணை அமைத்திருக்கிறார்கள். இந்த தீ பரவட்டும்ங்கிறத ஒரு 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாணவரணி சார்பில் நம்முடைய மாணவரணி மாநில மாணவரணி செயலாளர் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் குமாரபாளையத்துக்கு வருகை தந்து மிகப்பெரிய அளவில் அந்த நினைவு தூணுக்கு மரியாதை செலுத்தி அனுப்பி வைத்தோம். இன்று காலையில் நம்முடைய தலைமை கழக அமைப்பு செயலாளர் அவர்கள் நானும் குமாரபாளையம் வருகிறேன் என்று சொல்லி காலையில் அதே நினைவு தூணுக்கு வந்து மாலை அணிவித்து இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்காக அங்கே நகர கழகத்துடைய சார்பில் அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுக்கு 1 லட்ச ரூபா நிதி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு இதை நாம் நினைவு கூறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், குறிப்பாக மாணவரணியை கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம், நீங்களும் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை தெரிந்து கொண்டால் தான் இந்த இயக்கத்தின் மீது ஒரு பற்று வரும். எத்தனையோ பேர் வர்றாங்க, மாயையை காட்டுறாங்க, ஏமாற்ற நினைக்கிறாங்க, அதை நம்பி போகிறாங்க. ஆனால் இந்த மொழியையும் இந்த மண்ணையும் காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தலைவர் பெரியாருக்கு பின்னாலே, அண்ணாவுக்கு பின்னாலே, தலைவர் கலைஞருக்கு பின்னாலே இந்த தளபதி அவர்கள் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். தளபதிக்கு பின்னாலே நம்முடைய சின்னவர் துணை முதல்வர் இளைஞருடைய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் உதயநிதி அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பேசுவான், 1000 பேசுவான், 1000 விதமாக கருத்துக்களை சொல்லுவான். திமுகவை அழிப்பதற்காக டெல்லியிலிருந்து அமித்ஷா மோடி இங்கே வர்றான். எப்படியாவது ஆட்சியிலிருந்து இந்த இயக்கத்தை இறக்கி விட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு இந்த அதிமுக வேலை போயிடுச்சு. மொழியை காப்பாற்றணும், இனத்தை காப்பாற்றணும், நாட்டை காப்பாற்றணும் என்ன இல்லாமல் இதை கொண்டே பிஜேபி அடமானம் வச்சுட்டாங்க. அதை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் மிக இளைஞர்கள் அத்தனை பேரும் வரலாறை தெரிந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மண்ணையும் தமிழையும் நேசிக்கிறார், இந்த மண்ணையும் தமிழையும் நேசித்தால்தான் நாடு உருப்படும், மக்கள் தெளிவாக இருப்பார் என்று 5 ஆண்டு காலம் முடிய போகிறது. சிறப்பான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அதை வழிவழியக்கூடிய வகையிலே நாம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு உற்ற தோழர்களாக இருந்து வரக்கூடிய தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். சொல்வது போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கிற அடிப்படையில் இந்த வீர வணக்க நாளிலே சபதம் ஏற்று இந்த மொழியும் இனத்தையும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் கண்ட கனவுகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வருகின்ற சொற்பொழிவாளர் அணில் குஞ்சுகளை தீக்கரை ஆய்விடும், எதிரிகளை பொசுக்கிவிடும், தீ பரவட்டும். இதோ காவல் பூண்டி சுந்தரேசன் அவர்கள் சிறப்புரையாற்ற வருகிறார். திருச்செங்கோடு கிழக்கு மேற்கு நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் மாவட்ட திராவிட மாணவர் அணியின் சார்பிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மொழிப்போர் தியாகிகளின் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற திருச்செங்கோடு நகரத்தினுடைய நகர கழக பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் நடேசன் அவர்களே, அன்பு தம்பி கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இது ஒரு நினைவு பொதுக்கூட்டம் என்பதற்காக வரவேற்புரை இல்லை என்றாலும் கூட வரவேற்கிற இடத்திலே இருக்கிற மாவட்ட மாணவர் அணியுடைய அமைப்பாளர் அருமை தம்பி பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்து கருப்பு சட்டை தோழர்களை மாணவர்களை அழைத்து வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்து மாவட்ட மாணவரனுடைய அமைப்பாளரோடு ஒத்துழைப்பு நல்கி கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட மாணவரனுடைய துணை அமைப்பாளர்கள்
ஐயப்பன் என்கிற பெருமாள் அவர்களே, தீபக் அவர்களே, ராகேஷ் கண்ணா அவர்களே, தங்கமணி அவர்களே, லாவண்யா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற நகர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நீண்ட நேரம் பேச முடியவில்லை என்றாலும் கூட எனக்கு முன்னாலே எங்கள் இருவருக்கும் பேசுவதற்கு வழிவிட்டு உங்களிடத்திலே சிறிது நேரமே பேசி சென்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அருமை அண்ணன் KS மூர்த்தி அவர்களே, எனக்கு பின்னாலே ஒரு அற்புதமான உரையினை மொழிப்போர் தியாகிகளுடைய அந்த வீர வணக்க உரையினை நிகழ்த்த இருக்கிற அருமை சகோதரர் ராஜா தமிழ்மாறன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பின்னாலே நன்றியுரை நிகழ்த்திருக்கின்ற மாவட்ட மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் தம்பி நானாநாணி கார்த்திக் அவர்களே, வருகை தந்திருக்கிற நகர கழகத்தினுடைய, ஒன்றிய கழகத்தினுடைய, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளுடைய அமைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, தலைவர் கலைஞரின் உயிருக்கு உயிரான கழக உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த திருச்செங்கோட்டுக்கு 2000 ஆண்டு கால வரலாறு உண்டு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழ் குடியை சொல்லுகிறார்களே, அப்படி இந்த திருச்செங்கோட்டுக்கு 2000 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களிலே, சங்க இலக்கியத்திலேயும் சரி, சிலப்பதிகாரத்திலேயும் சரி, நெடுவேல் குன்று என்றும் திருக்கோடிமாட செங்கூர் என்றும் இந்த ஊருக்கு பெயர் இருக்கிறது. ஏன் மதுரையை எரித்த கண்ணகி எரித்த பிறகு இந்த மலையிலேதான் வந்து போனாள் என்கிற செய்தியை சிலப்பதிகாரம் சொல்கிறது. அதையும் தாண்டி ஆணுக்கு பெண் சமம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியிலே இங்கே இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் ஆணுக்கு இடபாகத்தை, பெண்ணுக்கு இடபாகத்தை அளித்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிற அற்புதமான ஊர் இந்த ஊர். எங்கள் திருவண்ணாமலையிலே அதே அர்த்தநாரீஸ்வரர் தான், தீபத் திருவிழாவிலே அதே அர்த்தநாரீஸ்வரர் தான். திருவண்ணாமலையிலே தான் பார்வதிக்கு பாதி உடலை தந்தார் என்று அங்கே வரலாறு சொல்லும். ஆனால் கொங்கு பகுதிகளிலே இங்கே பாதி உடலை தந்தார் ஈஸ்வரன் என்று சொல்லும். சம்பந்தர் தேவார மூவர்களிலே ஒருவராக இருக்கிற திருஞான சம்பந்தர் திருச்செங்கோட்டான்குடி என்று பாடுகிறார், திருக்கொடிமாட செங்குன்றம் என்று பேசுகிறார். எங்கள் ஊரைச் சேர்ந்த அருணகிரிநாதர், அவர் உங்கள் ஊருக்கு சொந்தக்காரர். அவர் திருப்புகழிலேயும் கந்தர் அனுபூதியிலேயும் கந்தர் அலங்காரத்திலேயும் இந்த இங்கே இருக்கிற திருமுருகனை அழகாக பாடியிருக்கிறார். ஏன் பேரறிஞர் அண்ணா 1946 ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையிலே சொல்லுகிறார், கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது என்று, திருச்செங்கோட்டை கோடு உயர்ந்தது என்று சொல்லுகிறார் பேரறிஞர் அண்ணா. ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் நடந்த ஒரு பிரச்சனையிலே திருச்செங்கோடு உயர்ந்தது, திருக்குறம் குன்றம் தாழ்ந்தது என்று சொல்லுகிறார். இந்த ஊரிலே தான் 100 வயது வரை வாழ்ந்த 1000 பள்ளிக்கூடங்களை கட்டித்தந்த காளியண்ண கவுண்டர் வாழ்ந்திருக்கிறார். இந்த ஊரிலே தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்கிற ஒரு மாபெரும் தலைவர் கலைஞரே பணியாற்றிய அந்த ஸ்டுடியோவை கட்டிய திருச்செங்கோடு ராமலிங்கம் TR சுந்தரம் வாழ்ந்திருக்கிறார், பிறந்திருக்கிறார். ஏன் சென்னை மாகாணத்துக்கே பிரதமராக இருந்த சுப்பராயன் இந்த பகுதியிலே வாழ்ந்திருக்கிறார். அதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றிலே திருப்பு முனையை ஏற்படுத்திய தேர்தல், இடைத்தேர்தல், ஏன் இந்திய வரலாற்றிலேயே ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து முதலாக வெற்றியை கொடுத்த ஊர் திருச்செங்கோடு. கந்தப்பனை நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றியை, இன்னும் கேட்டால் ஆளும் கட்சியை தோற்கடித்த ஊர் இந்த ஊர். சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு கட்சியை முதலாக தோற்கடித்த இந்த ஊர். நான் நிறைய பேசலாம், ஆனாலும் ராஜா பேச வேண்டும். அதனாலே நண்பர்களே, நான் சுருக்கமாக
இந்த மேடை மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற மேடை. இந்த மேடையிலே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பை தந்த மாணவரணி, இங்கே இருக்கிற மாவட்ட மாணவரணி, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், அவங்களுக்கெல்லாம் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை என்கிற காரணத்தினால். ஆனால் இந்த மேடையும், இந்த மேடைக்கு பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற பலரும், ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மூர்த்தியும் எனக்கு புதியவர்கள் அல்ல. இந்த மாவட்டம் ஒன்றுபட்டமாக மாவட்டமாக சேலம் மாவட்டமாக இருந்த காலத்திலேயே, நான் வீரபாண்டியார் காலத்திலேயே மேடை ஏறி பேசி பழக்கப்பட்டவன் நான். அதையும் தாண்டி நண்பர்களே, இது இந்தியாவினுடைய முதல் மாவட்டம் என்று சொல்லுவார்கள். இந்தியாவிலே நிர்வாக அமைப்பை ஏற்படுத்துகிற போது இந்தியா பூராவுக்குமான பிரிட்டிஷ் ஆட்சி இந்த சேலம் மாவட்டத்தை தான் முதலாக மாவட்டமாக நிர்வாகம் செய்தது. இங்கே இருக்கிற நாமக்கல்லாக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, திருப்பத்தூராக இருந்தாலும் சரி, இவைகளையெல்லாம் பறந்து விரிந்த திருப்பத்தூரிலே ஒரு பகுதி கூட இந்த மாவட்டத்திலே அந்த காலத்திலே ஒன்று சேர்ந்திருந்தது. எனவே வீரபாண்டியாரோடும் சரி, அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் கே வீரப்பனோடு எனக்கு நல்ல நட்பு இருந்தது. அதற்கு பிறகு மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் காந்தி செல்வனாக இருந்தாலும் சரி, ஏன் இங்கே இருக்கிற நம்முடைய மூர்த்தி அவர்கள் தேர்தலுக்கு இந்த மாவட்டத்திலே நான் தான் வந்து தலைமையேற்று, தலைமை கழகம் என்னை தேர்தல் அதிகாரியாக அனுப்பி வைத்து இந்த மாவட்டம் முழுவதும் தேர்தலை நடத்தியவன் இந்த பாலு தான் என்னை அழைத்து கொண்டு போய் ஊராக அழைத்து போனவர். மூர்த்தி அவர்கள் என்னை கிராமமாக அழைத்து சென்று தேர்தலை நடத்தி வைத்தவர். எனவே எனக்கு இந்த ஊர் புதியதல்ல, இங்கே இருக்கிற மனிதர்கள் புதியவர்கள் அல்ல. ஒவ்வொரு நடேசனாக இருந்தாலும் சரி, பாலுவாக எல்லாரையும் என்னால் பேர் சொல்ல முடியும். இருந்தாலும் கூட இது மொழிப்போர் தியாகிகள் கூட்டம். இந்த கூட்டத்திலே தம்பி சொன்னான், இளம் பேச்சாளர் வந்து பேசுகிற போது இந்தியை எதிர்த்து பாடினான். பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார், இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? இந்த உடம்பை எதற்கு? நம் தமிழுக்கு ஆபத்து வருகிற போது இந்த உடம்பு எதற்கு என்று கேட்டான் கவிஞன். எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும், அற்பம் என்போம், அற்பம் என்போம் அந்த இந்திதனை, அதன் ஆதிக்கம் தன்னை புதைத்திடுவோம் என்று பாடினான் பாவேந்தர். மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை, மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை, எமை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை என்று அன்றைக்கு சிறையை பூஞ்சோலையாக சொன்ன கவிஞனை போலத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடலேறுகள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு மிகப்பெரிய தமிழுக்காக, தாய் தமிழுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட போராட்டம். ஆனால் அதற்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தாய் கழகமாக இருக்கிற திராவிடர் இயக்கம், அதற்கு முன்னாலே திராவிடர் இயக்கத்தையும் நீதி கட்சியும் வழிநடத்தியவர்கள் 1938 இங்கே சொன்னானே தம்பி தலைவர் கலைஞர் 14 வயதினிலே பால்வடியும் பருவத்திலே தமிழ் வாழ கொடிபிடித்தாரே, ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ நாடி வந்த தேசம் இது இல்லை என்று சொன்னாரே, அவர் 14 வயதிலே 1938 88 வருடங்களுக்கு முன்பு இந்த நாட்டிலே, இந்த தமிழ்நாட்டிலே இந்தியை திணிப்பதற்கு ஒரு முயற்சி நடந்தது. அப்பொழுதுதான் இந்த மாவட்டத்தை சேர்ந்த ராஜாஜி, ஏன்னா இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் முதல் மந்திரியா இருந்திருக்கிறாங்க, இந்த மாவட்டத்தை சேர்ந்த ராஜாஜி அவர் வீட்டுக்கு எதிரிலே போய் போராட்டம் நடத்துகிறார்கள். தந்தை பெரியார் அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துகிறார். அறிஞர் அண்ணா, பட்டுக்கோட்டை அழகிரி, கியாப்பே விஸ்வநாதம், திருப்பூர் மொய்தீன் என்று இவர்களெல்லாம் போராட்டம் நடத்தியதன் விளைவாக அப்பொழுதுதான் நண்பர்களே தாளமுத்து நடராசன் என்று பெயர் முதலாக அந்த நடராசன் தான் இந்த இந்தி அரக்கியினுடைய அந்த கொடுமைக்கு முதல் பலியாகிறார். போராட்டத்திலே தலையிட்டு போராட்டத்திலே நுழைந்து போலீசாரால் கைது செய்யப்பட்ட நடராசன் சென்னை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார்.
உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. அவர் 15/1/1939 சென்னை சிறைச்சாலையிலே மறைந்து போகிறார். மொழிக்காக முதல் பலி அந்த நடராசன். அவருக்கு பின்னாலே தாளமுத்து என்கிறவர் அதே போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட அவரும் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலே சிறை கைதியாகவே இருந்து மறைந்து போகிறார். அந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை பார்த்த ராஜாஜி சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தமிழ்நாட்டிலே வரும் என்று தெரிந்திருந்தால் நான் முதலிலேயே இந்தியை இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த முதல் போராட்டம் நடந்தது. 38, 39, 40, 41, 42 வரை அமைதியாக இருந்த தமிழகத்தில் மீண்டும் 1942 இந்தி கட்டாய பாடமாக பள்ளிகளிலே படிக்க வைக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது மீண்டும் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, அருணகிரிநாதர் என்ற முற்றம் துறந்த ஒரு முனிவர், மயிலை சிவமுத்து, அவருடைய மனைவி மலர்முகத்தம்மை, டாக்டர் சிற்சபை, அவருடைய மனைவி சரஸ்வதி, இன்றைக்கு NV நடராசன் என்று சொல்லுகிறோமே இந்த இயக்கத்தின் மூத்த முன்னோடிகளில் ஒருவர். அந்த NV நடராசன், அவரது மனைவி புவனேஸ்வரி, அவருடைய கை குழந்தை NVN சோமு, இன்றைக்கு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக இருக்கிற டாக்டர் கனிமொழியினுடைய அப்பா NVN சோமு குழந்தையாக 1942 சிறைக்கு போகிறார்கள். அதிலே மறைமலை அடிகள் கலந்து கொள்ளுகிறார், நாவலர் சோமசுந்தர பாரதியார் கலந்து கொள்ளுகிறார், பன்மொழி புலவர் க அப்பாதுரையார் கலந்து கொள்ளுகிறார். மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. அந்த மூணாவது போராட்டம், அந்த இரண்டாவது போராட்டத்திலேயும் இந்தி இனி தமிழ்நாட்டிலே நுழையாது என்று சொல்லி அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறது. மூன்றாவது போராட்டம் 1946 மீண்டும் வருகிறது. அப்பொழுது சென்னையினுடைய முதல்வராக பிரகாசம் இருக்கிறார். அவினாசிலிங்கம் செட்டியார், கோவை அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சராக இருக்கிறார். அவர்களுடைய ஆணைப்படி பள்ளிக்கூடங்களிலே கட்டாயம் இந்தி படிக்க வேண்டும் என்று வருகிறது. அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் தலைவராகவும், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிஞர் தளபதியாகவும், TM பார்த்தசாரதி அவர்கள் அமைப்பாளராகவும் இருந்து மூன்றாவது போராட்டம், இந்தியை எதிர்த்து திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இறுதியாக இங்கே வந்தாரே பெரியவர், 1964, 65 நடைபெற்ற அந்த போராட்டம் தான் தமிழ்நாட்டின் உச்சகட்ட போராட்டம். ஆயிரத்தி 1964 ஜனவரி மாதம் முதல் வாரம் அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் பக்தவச்சலம் தென் தமிழ்நாட்டின் அவருடைய சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு எழும்பூர் ரயில் நிலையத்திலே வந்து இறங்கி வருகிறார். அவரோடு அவருடைய ரஜகத துரக பதாதிகள், அவருடைய போலீஸ் PAக்கள், சக அமைச்சர்கள் இறங்கி வருகிறார்கள். 1964 ஜனவரி முதல் வாரம் ஒரு 25 வயது வாலிபன் அவருக்கு எதிரே ஓடுகிறான். ஓடி போய் அவர் கால்களில் விழுகிறான். ஐயா ஐயா ஐயா, முதலமைச்சர் ஐயா, வருகிற ஆண்டு ஜனவரி 26 குடியரசு நாளிலே இருந்து இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தியை சட்டப்படி கொண்டு வரப்போகிறார்களாம். நீங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர், நீங்கள் தமிழர், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாமா ஐயா? நீங்கள் நினைத்தால் இந்தியை ஆட்சி மொழியாவதை தடுக்கலாம். இந்தி ஆட்சி மொழியானால் தமிழ்நாட்டின் நீதிமன்றங்களிலே இந்தி ஆட்சி மொழியாகிவிடும், தமிழ்நாட்டின் அரசு மொழியாக இந்தி ஆகிவிடும், தமிழ் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்படும். ஐயா ஐயா, காப்பாற்றுங்கள் ஐயா என்று சொல்லி பக்தவச்சலத்தின் கால்களிலே விழுகிறான் அந்த இளைஞன். இந்த தம்பி சொன்னாரே, அப்படி சொன்னார் பக்தவச்சலம். யார் இந்த பைத்தியம் என்று சொன்னதுமே அங்கிருந்த காவலர்கள் அவரை தூக்கி கொண்டு போய் சிறையிலே அடைக்கிறார்கள். 15 நாட்கள் சிறையிலே இருக்கிறான். 15 நாட்களுக்கு பிறகு அந்த இளைஞன் விடுதலை செய்யப்படுகிறான்.
விடுதலை செய்யப்பட்ட இளைஞன் ரயில் ஏறுகிறான். அவன் சொந்த ஊருக்கு போவதற்கு ரயில் ஏறுகிறான். சரியாக 25ஆம் தேதி, இந்த தேதி 1964ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி காலை திருச்சி ரயிலிலே போய் திருச்சி ரயில் நிலையத்திலே இறங்குகிறான். பார்க்கிறான், பரந்த வெளி, காலை 4:30 மணி. எதிரிலே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறது. போகிறான், 3 காலன் பெட்ரோல் வாங்குகிறான். அவர்களிடத்திலே டின்னை வாங்கி 3 காலன் பெட்ரோல் வாங்குகிறான். வாங்கி அந்த ரயில் நிலையத்தின் மைதானத்திற்கு நடுவரே வருகிறான். சுற்றி யாரும் ஆட்கள் இல்லை. அவன் கைகளிலே சிறையிலே இருந்து எடுத்து வந்த பை, அந்த பையிலே மாற்றுச் சட்டைகள், 3 மாற்றுச் சட்டை, 3 மாற்று வேட்டி இருக்கிறது. அவன் நடுவிலே நின்று கொள்ளுகிறான். ஒரு சட்டையை எடுத்து ஒரு சட்டையை போட்டுக் கொண்டிருக்கிற சட்டைக்கு மேல் போடுகிறான். ஒரு வேட்டியை கட்டிக் கொண்டிருக்கிற வேட்டிக்கு மேல் கட்டிக்கொள்கிறான். மீதி 2 சட்டையும் தன்னை மையமாக நிறுத்திக் கொண்டு வேட்டியை சுற்றி போடுகிறான், சட்டையை சுற்றி போடுகிறான். ஒரு வளையத்தை உருவாக்கிவிட்டு நடுவிலே நின்று கொண்டு அந்த சட்டை வேட்டி வளையத்தின் மீது பெட்ரோலை ஊற்றுகிறான். அதற்கு பிறகு தன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றிக் கொள்ளுகிறான். ஊற்றிக்கொண்ட தன் கைகளிலே இருந்த தீப்பெட்டியை எடுத்து தீக்குச்சியை உருசி தன் உடம்பிலே வைத்துக்கொண்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக, இந்தி ஒழிக என்று கத்துகிறான். நண்பர்களே, அவனுடைய தேக்கு மர தேகம் திகுதிகுவென பற்றி எறிந்து கீழே விழுகிறான். இந்த வெளிச்சத்தை பார்த்து அக்கம் பக்கத்திலே இருந்து நூற்றுக்கணக்கானவர்கள் கூடிவிடுகிறார்கள். ஆனால் அந்த நெருப்பு வளையத்துக்கு உள்ளே போக முடியவில்லை. அவனுடைய தேக்கு மர தேகம் தீக்கு ஆளாகி அவன் எரிக்கட்டையாக இருக்கிறான், செத்து போகிறான். தமிழுக்காக முதலாக இந்த உலகத்திலேயே முதலாக மொழிக்கு உயிரை கொடுத்தவனுடைய பெயர் கீழப்பழுவூர் சின்னச்சாமி. கீழப்பழுவூர் சின்னச்சாமி. நண்பர்களே, சாவது என்பது சாதாரண விஷயமா? ஒரு சிகரெட் பிடிக்கிறவனுடைய அந்த நெருப்பு துளி இந்த கையிலே பட்டுவிட்டால் அன்று இரவு முழுவதும் அவனால் தூங்க முடியாது. நெருப்பு என்பது சாதாரணமானதல்ல, அதுவும் இந்த உடலுக்கு. சொல்லுவார்கள், மிகப்பெரிய மலைப்பாம்பு இருக்கும், அந்த மலைப்பாம்பு ஒரு யானையையே கூட விழுங்கிவிடும். ஆனால் மலைப்பாம்புக்கு பக்கத்திலே நெருப்பு பட்டால் சுருண்டு செத்துவிடும். அப்படிப்பட்ட நெருப்பு தீ. அந்த தீ கூட தனக்கு ஒரு குளிர் நீராக நினைத்துக் கொண்டு உடம்பிலே ஊற்றிக்கொண்டு பற்ற வைத்துக் கொண்டு செத்து போனான் கீழப்பழுவூர் சின்னச்சாமி. தமிழகம் முழுவதும் போராட்டம் ஆரம்பித்து விட்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த ஆட்சி மொழி சட்டத்தை எரிப்பதற்காக அறிவகத்திலே இருந்து நடந்தே போகிறார். அறிவகத்தில் இருந்து நடந்தே போய் கடற்கரையிலே நின்று கொண்டு மிகப்பெரிய கழகத்தினுடைய தூண்களோடு, கழக உறுப்பினர்களோடு, மக்களோடு அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவை எரிக்கிறார் தலைவர் கலைஞர். தமிழகம் முழுவதும் பற்றி எரிகிறது. அதை வழி நடத்தியவர்கள் யார் தெரியுமா? மாணவர்கள், 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 மாணவர்கள். அவர்கள்தான் அன்றைக்கு 1967 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஏற்பட்டது என்று நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் என்றால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் மாணவர்கள் நடத்திய போராட்டம். நண்பர்களே, ஒரு பக்கம் தலைவர் கலைஞர் சிறையிலே அடைக்கப்படுகிறார், மறுபக்கம் தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதுவும் திமுகவின் பொருளாளராக இருக்கிற கருணாநிதி தான் இந்த போராட்டத்தை தூண்டிவிடுகிறார் என்று சொல்லி அவரை சிறையில் அடைக்கிறார்கள். அதற்கு பிறகு தம்பி சொன்னானே ஒரு பட்டியல், சின்னச்சாமி போல ஒரு 10 தமிழனாவது இந்தியை எதிர்த்து உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என்று ஒருவன் பேசினான். அவன் தென்னார்காடு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவன். சென்னையிலே தன்னுடைய அண்ணன் வீட்டிலே தங்கி வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு பெயர் கோடம்பாக்கம் சிவலிங்கம். கோடம்பாக்கத்திலே இருந்த அவன் வீட்டிலே எல்லோரிடமும் பேசுகிறான். நாளை காலையிலே கோடம்பாக்கத்திலே ஒரு பெரிய நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது.
நாளை காலையிலே இந்தியை எதிர்த்து நாங்கள் கருப்பு கொடி ஏற்றப் போகிறோம் என்று சொல்லி கருப்பு கொடி ஏற்றுவதற்காக காலை 5 மணிக்கு கோடம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கு சென்றவன் ரயில் நிலையத்திலே கருப்பு கொடி ஏற்றிவிட்டு ஏற்றுகிறான். அவன் அண்ணன் சிவலிங்கம் தேடுகிறான். சிவலிங்கத்தை தேடுகிறான். அவனுடைய அண்ணன் வீட்டிலே இருந்தவன் காணவில்லை. ஓடுகிறான். எங்கள் பையன் தம்பி சிவலிங்கம் வந்தானா, சிவலிங்கம் வந்தானா பலரை கேட்கிறான். சிவலிங்கம் வீட்டில் இல்லாததால் அப்படி பார்க்கிற போது கோடம்பாக்கம் ரயில்வே திடலிலே ஒரு பெரிய கூட்டம் கூடியிருக்கிறது. மக்கள் எல்லாம் கதறுகிறார்கள், கத்துகிறார்கள். ஓடி போய் பார்க்கிறான். அவனுடைய அண்ணன் பார்த்தால் அவனுடைய தம்பி தீயிலே வெந்து கிடக்கிறான். ஐயோ தம்பி சிவலிங்கம் செத்து போனாயா என்று கத்துகிறான், கதறுகிறான். நண்பர்களே, இரண்டாவது பலி கோடம்பாக்கம் சிவலிங்கம். நான் வேக வேகமாக போகிறேன். ஒவ்வொருடைய வரலாறு. மூன்றாவது கோடம்பாக்கம் சிவலிங்கத்தை பார்த்து அவன் பற்றி எரிந்ததை பார்த்து கொண்டிருக்கிறான். விருகம்பாக்கம் அரங்கநாதன் என்கிறவன் அவன் கண்ணெதிரிலேயே கோடம்பாக்கம் சிவலிங்கம் செத்து போனதை பார்க்கிறான். அவன் தபால் தந்தி துறையிலே பணியாற்றியவன் விருகம்பாக்கம் அரங்கநாதன். இன்றைக்கு கூட அவனுடைய வாரிசுதாரர்கள் விருகம்பாக்கத்தில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்று அவனுடைய நினைவை போற்றி முரசொலியிலே அவர்கள் வெளியிடுகிறார்கள். நான் அப்படி இறந்து போன அந்த 10 பேர் வீட்டிற்கும் ஒவ்வொருவர் வீட்டிற்கும் போய் விசாரித்து விட்டு ஒரு புத்தகத்தை எழுதினேன். நான் மொழிப்போர் வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை எழுதி, நண்பர்களே, கடந்த 30 வருடங்களாக, ராஜா உங்களுக்கு புத்தகம் வந்ததா? கடந்த 30 வருடங்களாக ஒவ்வொரு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி என்றும் தமிழகத்திலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பேச்சாளர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள், இந்த இளம் பேச்சாளர்கள், இப்பொழுது இளம் பேச்சாளர்கள், போன வருடமும் இந்த வருடம் தான், 30 வருடங்களாக கழகத்தினுடைய தலைமை பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் இதிலே ஆகிற செலவை பற்றி கவலைப்படாமல் இந்த புத்தகத்தை அனுப்பி வைத்திருக்கிறேன். மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன், தலைமை நிலைய செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகளுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அதற்கு காரணம் என்னவென்றால், நண்பர்களே, அந்த 1964, 65களிலே நான் மாணவனாக இருந்து எனக்கு இந்தியை எதிர்க்கிறோம், தமிழை பாராட்டுகிறோம் என்பதற்காக அல்ல, இந்தியை எதிர்த்து ஓடிய இளைஞர்களோடு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்து ஓடினேனே, அன்றைக்கு ஏற்பட்ட அந்த உணர்வு இன்றைக்கும் இந்த மாணவர்களுக்கு ஏற்பட வேண்டும், கழக முன்னோடிகளுக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேன். அந்த கோடம்பாக்கம் சிவலிங்கம் செத்ததை பார்த்த விருங்கம்பாக்கம் அரங்கநாதன், நாமும் இந்த இயக்கத்திற்கு, இந்த மொழிக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று மறுநாள் தன் உடம்பிலே தீ வைத்து செத்து போகிறான். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க என்று நாடு முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. மாணவர்கள் கல்லூரிக்கு போகவில்லை, உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு போகவில்லை. எங்கு பார்த்தாலும் இந்திய எதிர்த்து போராட்டம். அப்பொழுதுதான் நண்பர்களே, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருக்கிற 4000 மாணவர்கள் சிதம்பரம் பல்கலைக்கழகத்துக்கும் சிதம்பரம் நகரத்துக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இன்றைக்கு நெருங்கிவிட்டது. அன்றைக்கு அந்த போராட்டம் நடக்கிற காலத்திலே 1965 சிதம்பரம் நகரத்திலே இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிற சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்த்து ஊர்வலம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காவல்துறையினர் ஊர்வலத்தை அனுமதிக்க மறுக்கிறார்கள். ஆனால் 4000 மாணவர்களும் துணிந்து நின்று காவல்துறை எதிர்த்து அந்த ஊர்வலத்தை தொடருகிறார்கள். காவல்துறை சொல்லுகிறது, உங்கள் துப்பாக்கியில் சுடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் மாணவர்கள் அலை அலை என சிதம்பரம் நகரை நோக்கி செல்லுகிறார்கள். இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்ற அந்த பெரிய கூட்டம் சென்று கொண்டிருக்கிறது. போலீசார் துப்பாக்கியால் சுடுகிறார்கள். அங்கேதான் ராஜேந்திரன் என்கிற சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு போலீஸ்காரனுடைய மகன் ராஜேந்திரன்
முதலாக போலீசினுடைய துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறான். இப்பொழுது கூட ஒரு படத்திலே அந்த செய்தியெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சினிமாவிலே வரலாற்றை சரியாக சொல்லிவிட முடியாது, சொல்லவும் முடியாது. அந்த ராஜேந்திரன் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறான். அவன் 4வது பலி. 5வது பலி கீரனூர் முத்து. இன்றைக்கு காஞ்சிபுரத்திலே பேசிய தலைவர் நம்முடைய தளபதி அவர்கள் மிக சிறப்பாக சொன்னார்கள் இந்த வரலாற்றை. முதல் பலி, 2வது பலி, 3வது பலி, 4வது பலி, 5வது பலி கீரனூர் முத்து. அவன் கீரனூரிலே ஒரு ஓட்டலிலே சர்வராக பணியாற்றி கொண்டிருந்தவன். அவன் அண்ணாவுக்கு கடிதம் எழுதுகிறான். ஐயா, இந்த இயக்கத்திற்கு என் உயிரை கொடுக்க போகிறேன் என்று அண்ணாவுக்கு கடிதம் எழுதிவிட்டு அவன் கீரனூரிலே இருக்கிற பஸ் ஸ்டாண்டிலே, அந்த பஸ் நிலையத்திற்கு எதிரிலே தன்னுடைய உடம்பிலே தீயிட்டு கொண்டு தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று தீயிட்டு கொண்டு செத்து போகிறான். சத்தியமங்கலம் முத்து அவன் லாரி கிளீனராக இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், ஒரு 50 பேராவது இந்த இந்தியை எதிர்த்து போராடினால்தான், செத்து போனால்தான் மத்திய அரசாங்கம் இந்தியை நம் மீது திணிக்காது என்று சொல்லுகிற அவன் ஒரு மெக்கானிக். அவன் வீட்டிற்கு போனேன் நண்பர்களே. அந்த குடும்பத்திலே யார் இருக்கிறார்கள், எப்படி வாழ்கிறார்கள் என்பதை விசாரிப்பதற்காக போனேன். சத்தியமங்கலம் முத்துவினுடைய வீடு ஒரு கூரை வீடு. அந்த கூரை வீட்டிலே ஒரு வயதானவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் யார் என்று கேட்டேன். முத்துவினுடைய அண்ணன் என்று சொன்னார். அந்த வீடு மிக, ஏனென்றால் அவன் ஒரு லாரி கிளீனராக இருந்தவன் எப்படி இருப்பான் என்று பாருங்கள். அப்படிப்பட்டவனுக்கும் உணர்வு ஏற்பட்டது. தமிழ் தமிழ் எங்கள் உயிர் என்று இருந்தது. அன்றைக்கு நாங்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்தோம். கடிதம் எழுதுவோம், நண்பர்களுக்கு கடிதம் எழுதுவோம், உறவுகளுக்கு கடிதம் எழுதுவோம். எப்படி தெரியுமா? முதலிலேயே தமிழ் வாழ்க இந்தி ஒழிக என்று அந்த லெட்டரில மேல அதை தான் எழுதுவோம். என்றமிழ்தனுக்கு இங்கென்ன தாழ்வா, எதிர்க்காத தமிழா உனக்கில்லை வாழ்வு என்று அந்த கடிதத்திலே எழுதுவோம். அவன் திருப்பி எழுதுவான். உறவினர் அந்த அப்படியெல்லாம் தமிழ் உணர்வை ஏற்படுத்தினோம். அடுத்து இப்படி திமுக காரன் செத்து போனான். நான் சொன்னவர்கள் எல்லாம் கீரனூர் முத்தாக இருந்தாலும், கோடம்பாக்கம் சிவலிங்கமாக இருந்தாலும், விருகம்பாக்கம் அரங்கநாதனாக இருந்தாலும், சத்தியமங்கலம் முத்துவாக இருந்தாலும் இவர்களெல்லாம் திமுகவிலே உறுப்பினர்கள், திமுக தொண்டர்கள். ஆனால் ஐயம்பாளையம் வீரப்பன் என்கிற தலைமை ஆசிரியர், அவர் தன்னை ஒரு மொழிப்போர் தியாகியாக வேண்டும், இந்த சமுதாயம் என்னை மொழிப்போர் தியாகி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு கடிதம் எழுதிவிட்டு டைரியிலே எழுதி வைத்துவிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு செத்து போனார். அதற்கு பிறகு விராலிமலை சண்முகம் ஒரு தவில்காரருடைய மகன், அவன் விஷம் குடித்து செத்து போனான். பீளமேடு தண்டபாணி பொள்ளாச்சியிலே, அவன் பொள்ளாச்சிக்கு அருகிலே இருக்கிற ஒரு தொண்டாமுத்தூருக்கு பக்கத்திலே இருக்கிற குளத்துப்பாளையம் அவனுக்கு சொந்த ஊர். அவன் பொறியியல் கல்லூரி மாணவன். அவன் அப்பன் செக்கு எண்ணெயாடி, வாணியர்கள் என்று சொல்லுவார்களே, எண்ணெயாடி பிழைக்கிற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த பீளமேடு தண்டபாணி விஷம் குடித்து செத்து போனான். மாயவரம் சாரங்கபாணி மாணவன், மாயவரத்திலே மயிலாடுதுறையிலே இருக்கிற ஏவிசி கல்லூரியிலே பயின்று கொண்டிருந்தவன். அவன் தன்னுடைய வகுப்பறையிலேயே உடம்பிலே மண்ணெண்ணெயை வைத்து தீக்குளித்து செத்து போனான். இந்த மத்திய அரசாங்கம் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் போராடி 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 போராடிதான் கடைசியிலே இன்றைக்கு இருமொழி கொள்கை என்கிற அந்த கொள்கை தமிழ்நாட்டிற்கு வந்தது. இதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நண்பர்களே, திமுகவினுடைய வயது என்ன? 77 வயது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 77. நான் எதிரிலே பார்க்கிறேன், இந்த இளைஞரை பார்க்கிறேன். இங்கே அறிவிப்பு செய்த நண்பர் சொன்னார், அணில் குஞ்சுகளை பற்றி பேசுங்கள் என்று. அணில் குஞ்சுகள் எல்லாம் அரசியல்வாதிகள் அல்ல, அவர்கள் ரசிகர்கள், விசிலடித்தான் குஞ்சுகள். எம்ஜிஆரை எல்லாம்
இந்த அணில் குஞ்சுகளோடு ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு உழைத்து கழகத்தினுடைய பொருளாளராகி, சட்டமன்ற உறுப்பினராகி, சட்ட மேலவை உறுப்பினராகி, மக்களோடு மக்களாக இருந்து தலைவரானவர் எம்ஜிஆர். இவர் தம்பி சொன்ன மாதிரி ஒரு பாட்டு பாடிட்டெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. 77 ஆண்டுகளாக உழைக்கிற இயக்கம் இந்த இயக்கம், மக்களுக்காக உழைக்கிற இயக்கம் இந்த இயக்கம். ஏன் அதனுடைய தாய் இயக்கங்கள் ஜஸ்டிஸ் கட்சி, நீதி கட்சி என்று சொல்லுகிற ஜஸ்டிஸ் கட்சி, தந்தை பெரியாருடைய திராவிடர் கழகம், இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தாய் கழகம். கொண்டை கொள்கைகளுக்காக, லட்சியத்திற்காக இந்த ஒரு இயக்கம்தான் மொழி, இனம், நாடு, பகுத்தறிவு, சுயமரியாதை, சமநீதி, சமூக நீதி, ஜனநாயகம், சகோதரத்துவம், மாநில சுயாட்சி. இங்கே கூட இந்த உலகத்திலே எந்த இயக்கமும் இந்த இயக்கத்தை போன்றதில்லை. இதோ இருக்கிறது ஒரு நோட்டீஸ். இந்த நோட்டீஸிலே ஜமீன்தார் வீட்டு பிள்ளைகள் இல்லை. இந்த நோட்டீஸிலே மிகப்பெரிய பணக்காரர்கள் இல்லை. ஆனால் பணக்காரர்களும் இருக்கிறார்கள், ஆனால் ஏழையும் இருக்கிறான். இந்த ஒரு நோட்டீஸில் சமத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இப்படித்தான் கொண்டு வந்தது. பணக்காரனும் சரி, ஏழையும் சரி இந்த நோட்டீஸிலே இருப்பான். திமுகவினுடைய நோட்டீஸிலே இருப்பான். அவருக்கு துண்டு போட்டார்கள். துண்டு போடுவது தோலுக்கழகுதான், நாட்டுக்கழகல்ல தம்பி என்று ஒரு கவிஞன், யார், வாலிதான் பாடினான். அவன் தலைவர் கலைஞருடைய தொண்டரடி பொடி ஆழ்வார் என்றும் சொல்லிக் கொள்வான். திமுகவை சில நேரம் விமர்சனம் செய்வான். அந்த துண்டு போடுவது எதற்காக? ஒரு காலத்திலே ஜமீன்தார்கள், பார்ப்பனர்கள், வசதி படைத்தவர்கள், உயர்ந்த ஜாதிக்காரர்கள், இவர்கள் தான் துண்டு போடுவார்கள். சாமானியன், தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் இடுப்பில் தான், தோளிலே தொண்டை இடுப்பிலே தான் கட்டிக்கொள்ள வேண்டும். ஆனால் திமுக மேடைகளிலே தான் ஒரு ஆதி திராவிட தோழனும், ஒரு அருந்ததிய தோழனும், ஒரு முதலியாரும், ஒரு செட்டியாரும், ஒரு கவுண்டரும் எல்லோரும் சமமாக உட்கார்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் துண்டு போட்டுக் கொள்ளுகிற முறை அப்படித்தான் வந்தது. இன்றைக்கு துண்டு போடுவதும் இல்லை. 1938 தலைவர் கலைஞர் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோழை நாடு இதுவல்ல என்று சொன்னாரே. இன்றைக்கு அவருடைய மகன், அவரையும் தாண்டி அவருடைய பேரன் பேசுகிறார்கள். யாரோ வரான், தர்மேந்திர பிரதான். அவன் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை படிக்கணும் என்பதை திணிப்பதற்கு மோடியிலே இருந்து எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மொழியாக இருக்க முடியும் என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சட்டத்தை கொண்டு வந்து, அதன் விளைவாக இன்றைக்கு இந்தி படிக்காத நம்முடைய பிள்ளைகள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். என் மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், என் மகள் அமெரிக்காவில் இருக்கிறாள். அவள் இந்தி படித்துவிட்டு என் மகள் அமெரிக்காவுக்கு போகவில்லை, என் மகன் இந்தி படித்துவிட்டு அமெரிக்காவுக்கு போகவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆங்கிலமும் தமிழும் இருமொழி கொள்கையால் தான் அதை படித்துவிட்டு தான் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஒன்றிய அரசு, மோடியினுடைய அரசு மும்மொழி திட்டத்தை கொண்டு வர வேண்டும், இந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இந்தியை கட்டாயமாக படித்தால்தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் மாநிலங்களுடைய பள்ளி கல்வி திட்டங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியும், நிதி உதவி செய்ய முடியும் என்று சொல்லுகிறது. என்னுடைய அருமை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மிக பிரமாதமாக ஒரு புத்தகத்தை எழுதினார். என்ன புத்தகம் அது? மத யானை என்கிற அந்த இந்தி என்கிற மத யானையை ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அங்குசத்தால் ஒழித்து தீர்வோம் என்றார் அன்பில் மகேஷ். நண்பர்களே, இந்தி படிக்காவிட்டால்
மாநிலங்களுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க முடியாது என்று தர்மேந்திர பிரதான் சொன்னான். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னார், நீ 3000 அல்ல 30,000 அல்ல 300,000 கோடி கொடுத்தால் கூட தமிழ்நாடு இந்தியை படிக்காது, உன் பணம் வேண்டாம் என்று சொன்னார். 77 ஆண்டுகள் ஒரு இயக்கம் இருப்பது என்பது சாதாரணம் அல்ல நண்பர்களே. நீங்கள் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாதுன்னா விவரம் தெரியாதுன்னு சொல்லல. இங்க இருக்கிற மொழிப்போர் தியாகிக்கு தெரியும், நடேசனுக்கு தெரியும், மூர்த்திக்கு தெரியும், பாலுக்கு தெரியும், பக்கத்தில் இருக்கிற அவைத்தலைவருக்கு தெரியலாம். எனக்கு ஓரளவு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனை கட்சிகள் தெரியுமா தமிழ்நாட்டிலே இருந்தது? நீங்க படிக்கிறீங்களே தினத்தந்தி, அந்த தினத்தந்தியினுடைய அதிபர் சீபா ஆதித்தனார், அவர் நாம் தமிழர் இயக்கம்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். இன்னைக்கு இந்த சீமான் பிடிச்சிக்கின்னு நாம் தமிழர்ன்றான, அப்படிப்பட்ட நாம் தமிழர் அல்ல. உண்மையான நாம் தமிழர் இயக்கத்தை சீபா ஆதித்தனார் ஆரம்பித்தார். எவ்வளவு பெரிய பணக்காரர்! தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் அவருக்கு ஆபீஸ் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பத்திரிகை 5 ரூபான்னா கூட 1 கோடி பத்திரிகை. அவங்களே சொல்றாங்க, தமிழ்நாட்டிலேயே அதிகமாக 1,84,00,000 பத்திரிகைகள் விற்கிற முதல் தர பத்திரிகை தினத்தந்தி என்று சொல்லுகிற ஒரு பத்திரிகை 5 ரூபாய்னா 1 கோடி பத்திரிகை 5 கோடி, 30 நாளைக்கு 150 கோடி, ஒரு வருஷத்துக்கு பல்லாயிரம் கோடிகள் சம்பாதிக்கிற சீபா ஆதித்தனார் கட்சியை ஆரம்பித்து பார்த்தார். இன்னைக்கு யாருக்காவது அதான் தெரியாது என்ன? இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் யாருக்காவது அந்த சீபா ஆதித்தனாருடைய கட்சி தெரியுமா? திமுக இருக்கிறது. மாப்போ சிவஞானம்னு ஒருத்தர், தொங்கு மீசைக்காரர், வடக்கே திருத்தணியை மீட்டுக் கொடுத்தவர். அவரை சொல்லுவாங்க, உங்களுடைய மீசை, அவருடைய மீசை நரைத்து போயிருக்கும். ஏன் இந்த மீசை நரைத்து போயிருக்கிறது என்றால், அவர் பேசுகிற தமிழ் இருக்கிறதே அது தேன் தமிழ். அந்த தேன் தமிழ் பட்டு பட்டு மீசை நரைத்து விட்டது என்று சொல்வார்கள். தேன் பட்டால் முடி நரைத்து விடுமா? அப்படியா பால? தேன் பட்டா முடி நரைச்சிடுமா? இது நிறைய தேனை தலையில தடவி இருப்ப போல நரைக்குமா? சரி. எனவே தமிழ் தேன் பட்டு பட்டு அவருடைய மீசை முடி நரைத்தது என்று சொல்லுகிற அளவுக்கு அற்புதமாக அவர் சிலம்பு செல்வர் என்றே அவருக்கு பெயர். அவர் கட்சி ஆரம்பித்து பார்த்தார். அவர் காங்கிரஸ் நம்மால் அவர் மேலவையில் உறுப்பினர் ஆனார். அப்புறம் எம்ஜிஆரால மேலவை தலைவர் ஆனாரு. அவராலும் கட்சி நடத்த முடியவில்லை. ஏன்? உங்க ஊர்காரரு, சென்னை மாகாணத்திற்கே பிரதமராக இருந்தவர் ராஜாஜி, அவர் சொல்லுவாரு, அவர் சொல்லுவாங்க, உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனன்னு சொல்லுவாங்க. அவர் சுதந்திரா கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். உத்தரப்பிரதேசத்தில் கூட சுதேசா கிருபாலனி கட்சி இவர் கட்சியில் இருந்தாங்க. SS மாரிசாமின்னு ஒரு அற்புதமான பேச்சாளர் இந்த கட்சியில் இருந்தாரு. சா கணேசன் உடம்பில சட்டை போட மாட்டாரு. கம்பன் அடிப்பொடி கம்பன் கழகம் நடத்தினார் காரைக்குடியில். அவர் எம்பியா இருந்தாரு. அந்த ராஜாஜி கட்சி ஆரம்பித்து பார்த்தார். 4 முறை முதலமைச்சராக இருந்த ராஜாஜி கட்சி ஆரம்பித்து பார்த்தார். அந்த கட்சி இருக்கா? இன்னைக்கு சுதந்திரா கட்சி இருக்கா? இல்ல, திமுக இருக்குது. மாணிக்கவேல் படையாச்சின்னு ஒருத்தர் எங்க ஊர் பக்கம், வீர வன்னிய குல சத்திரியர், அவரு காமன்வெல்த்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாரு. 20-25 எம்எல்ஏக்கள் மந்திரி ஆனாரு, வருவாய்த்துறை மந்திரி ஆனாரு. அவ்வளவுதான். அவருடைய கட்சி காங்கிரஸோட ஐக்கியமானது, காங்கிரஸோடையே போயிடுச்சு. இன்றைக்கு அந்த காமன்வெல்த் கட்சி இல்லை. அவரை தொடர்ந்து SS ராமசாமி படையாச்சின்னு ஒருத்தர், அவரும் வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரும் ஒரு 20-25 எம்எல்ஏக்கள் வந்தாரு. உழைப்பாளர் கட்சின்னு. இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிறதா என்றால் அந்த கட்சி இல்லை. திமுக 77 ஆண்டுகளாக இருக்கிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் திமுக இருக்கும். ஏன்? காக்கா தேக்கா, காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ்,
தமிழிசை இருக்காங்களே, அந்த அம்மாவோட அப்பா குமரி அனந்தன் இலக்கிய செல்வர் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு அவரும் எம்எல்ஏ ஆனார். அந்த கட்சி சார்பா அவரை தொடர்ந்து 4-5 பேர் எம்எல்ஏ ஆனாங்க. அவர் இன்றைக்கு இல்லை. பழ நெடுமாறன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கோ நாளைக்கோ செத்து விடுவார். அவரெல்லாம் சாவணும். ஆனா இன்னைக்கு தான் என்னவோ சொல்லி இருக்கிறார், சீமான் நீ தந்தை பெரியாரை விமர்சனம் செய்கிறாய் தவறு என்று. இன்றைக்கு கொஞ்சம் உயிர் வந்து பழைய, அவர் ஒரு காலத்தில் திமுகவில் இருந்தவர் பழ நெடுமாறன், அப்புறம் காங்கிரஸுக்கு போனார். அப்புறம் அவர் தான் காமராஜர் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவர் என்னென்னவோ பண்ணி பார்த்தார். இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிறதா? அந்த கட்சி இல்லை. திமுக இருக்கிறது. நாவலர் நெடுஞ்செழியன் நிமிர்ந்த நன்னெஞ்சும் நேர்கொண்ட பார்வையும் அப்படி மேடையில் வந்து அப்படி நின்னார்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய பாடல்களை அவிழ்த்து விடுவார். அற்புதமா பேசுவார். அப்படி இழுத்து இழுத்து பேசுவார். அவருக்கு நாவலர் நெடுஞ்செழியன் என்பதால் தான் அவர் நாவலர் நெடுஞ்செழியன். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகி மக்கள் திமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இங்க இருந்த நம்ம உங்க பக்கம் இருந்த ராஜாராம், எங்க ஊர் பாவு சண்முகம், இவர்களையெல்லாம் வைத்துக் கொண்டு மக்கள் திமுக என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அவர் சுயேட்சையா மயிலாப்பூரில் நின்று 600 ஓட்டு கூட வாங்கல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் இருக்கிறது. ஏன்? உலகத்திலேயே இவருக்கு ஈடான நடிகர் இல்லை. மார்லன் பிராண்டோவை தான் சொல்லுவாங்க உலகத்தின் மிகச்சிறந்த நடிகன் மார்லன் பிராண்டோன்னு. அவருக்கும் தாண்டிய நடிகன் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு கட்சியை ஆரம்பித்து பார்த்தார். நடிகர் 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 ஞாபகம் வச்சுங்க. நடிகர் சிவாஜி கணேசன் கால் தூசு பெற முடியாது இந்த அணில். நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு கட்சியை ஆரம்பித்து என்னென்னவோ தலைகீழா நின்று பார்த்தார். ஒரு எம்எல்ஏவாக கூட அவர் வர முடியல. திருவையாறுல நம்ம சந்திரசேகரன் அவரை ஓட ஓட விரட்டி தோற்கடித்தார். சிவாஜி கணேசனால் கட்சி நடத்த முடியவில்லை. முடிஞ்சது. பண்ருட்டி ராமச்சந்திரன் நாளான்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை கட்சி ஆரம்பித்தார், முடிஞ்சிட்டாரு. அடுத்த வாரம் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாராம். அவர் கட்சி நிக்கல. தா பாண்டியன் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சார். அவர் கட்சி நிக்கல. நான் வேகமா போறேன், ஏன்னா தம்பி ராஜா பேசணும். எஸ்டி சோமசுந்தரம் நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். நண்பர்களே, எஸ்டி சோமசுந்தரத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்தான் அந்த காலத்தில் திராவிட மாணவர் இந்த போராட்டம் நடக்கிற காலத்தில எல்லாம் எல்ஜியோடு இந்த கோபால்சாமி இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு போராட்டம் நடத்தியவர் எஸ்டி சோமசுந்தரம். அவர் நமது கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். அது இல்ல, கண்ணப்பன் ஒருத்தர் நம்ம கிட்ட இப்ப அமைச்சரா இருக்காரு, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இல்ல. நம்ம அண்ணன் ஜெகத் ரட்சகன் ஒரு கட்சி ஆரம்பித்தார். வீரவன்னியர் பேரவை கட்சியாக்கினார். அந்த கட்சி இன்னைக்கு இல்ல. இளைய பெருமாள் ஆதி திராவிட பெருமக்களை எல்லாம் காட்டுவண்ணார்குடி இளைய பெருமாள் ஆதி திராவிட மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. பாவலர் பாலசுந்தரம் அதே ஆதி திராவிட பெருமக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. பா சிதம்பரம் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. ஏன்? இல்லாத ஒரு சத்து முருங்கைக்காயில இருக்கிறதா சொன்னாரே பாக்கியராஜ், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாங்க. முத்துராம பையன் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சான். அந்த கட்சி இல்ல. மன்சூர் அலிகான் கட்சி ஆரம்பித்தான். நடிகர்களை சொல்லுகிறேன். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. கருணாஸ் கட்சி ஆரம்பிச்சான். அந்த கட்சி இன்றைக்கு இல்ல. டாக்டர் சேதுராமன் ஒருத்தர் நேற்று யாரோ போய் பார்க்கும்போது அப்படியே உடைஞ்சு போயிருக்கிறாரு. அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சி இன்றைக்கு இல்லை. ஏன்? இன்னும் ஒருத்தர், அவரே நடிகர், அவரே டைரக்டர், அவரே பாடலாசிரியர், அவரே இசையமைப்பாளர், டண்டனக்கா டன் 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 டன்னுவாரு. ஆனாலும் அவர் எழுதிய பாடல் தான் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக மேடைகளிலே உயிரோடு இருக்கிறது. அந்த டி ராஜேந்தர் சகலகலா வல்லவன், ஏழிசை ஏந்தல், அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். அந்த கட்சியும் இன்றைக்கு இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் சொல்லுவார்களே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டு மல்லாண்ட மாமன்னன் போல திமுக நிலைக்கும்,
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிலைப்பார். அவர் வழியிலே நம்முடைய இளையவர் உதயாதான் இனி எதிர்காலத்தை நிர்ணயம் செய்வார். நண்பர்களே, மாணவ தோழர்களே, உறுதியோடு இருங்கள். தீ பரவட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய மாணவர் அணி சார்பில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற கிடைத்த முதல் வாய்ப்பு. அதற்கு எனது முதற்கண் நன்றியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் பாசமிகு மாமா உயர் திரு KS மூர்த்தியன் அவர்களே, உயர் திரு அண்ணன் தீப்பொறியாய் பறந்துவிட்டு சென்றாரே, தீயை பற்ற வைத்து விட்டு சென்றாரே, அண்ணன் சாவல் பூண்டி மா சுந்தரேசன் அவர்களே, நகர கழகத்தினுடைய பொறுப்பாளர் பங்காளி R நடேசன் அவர்களே, அருமை மாப்பிள்ளை தா கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட மாணவர் அணியினுடைய அமைப்பாளர் அருமை தம்பி பாலசுப்ரமணியம் அவர்களே, மாவட்ட மாணவர் அணியினுடைய துணை அமைப்பாளர்கள் தம்பி ஐயப்பன் என்கின்ற பெருமாள், தா தீபக், என் ராஜேஷ் கண்ணா, எஸ் தங்கமணி, லாவண்யா ஆகிய தம்பிகளுக்கும், மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தினுடைய பல்வேறு அணிகள், மாவட்ட கழக, மாநகர கழக, பகுதி கழக, பகுதி மாநகராட்சி இல்லாத காரணத்தினால சொல்லல, பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகள், கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சொல்லி எனது உரையை துவங்குகிறேன். அண்ணா நல்லா இருக்கீங்களா? இங்க இருக்கிற தாத்தா நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கீங்களா? அக்கா நல்லா இருக்கீங்களா? ஏன் கேட்குறேன்னா, ஒரு 60-70 வயசு இருந்தா தான் நான் பேசுறது உண்மையா அப்படின்னு பின்னாடி போனதுக்கப்புறம், ஆமாம் அந்த தம்பி பேசிட்டு போச்சுல்ல, சரியாக தான் சொல்லிட்டு போயிருக்குன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அவங்க வீட்டில் போய் பேர பிள்ளைகிட்ட சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அண்ணன்கள் இருந்தாக்கத்தான் அவங்களுக்கு தெரியும் மொழிப்போர் போராட்டம் எப்படி நடந்துச்சு, என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குவாங்க. அதனோட விளைவுகள் என்ன ஏற்பட்டுச்சுன்னு அவங்க குடும்பத்துக்கு அவங்க சொல்ல முடியும். அதற்காகத்தான் இந்த எல்லா வயதினர் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டேன். இப்போ அதை விட முக்கியம், இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கக்கூடிய தீயாக இருக்கக்கூடிய இந்த இளம் சிங்கங்கள். ஏன் அதை சொல்கிறேன்னா, பின்னாடி உங்களுக்கு காரணம் புரியும். இந்த கருப்பு சட்டையினுடைய பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருச்செங்கோடு எடுத்துக்குவோமே. இங்கே இருக்கக்கூடிய மோர்பாளையத்தில் எங்கள் அத்தை பேரன் இருக்கிறான், பேர் குப்புராஜ். நான் கதையெல்லாம் சொல்லலை, உண்மை மட்டுமே சொல்கிறேன். அந்த தம்பி இன்னைக்கு எங்கே தெரியுங்களா இருக்கு? லண்டனில் இருக்கு. அவங்க அப்பா இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். என்னுடைய சகல இன்னைக்கு சுவிட்சர்லாண்டில் இருக்கார்,
அவங்க அப்பா ஒரு டெலிஃபோன்ஸ் எம்ப்ளாயி. அண்ணா சொன்னாங்க அவங்க குழந்தைங்க அமெரிக்காவில் இருக்குன்னு. இப்படி நம்முடைய உறவுகள் எல்லாமே சுற்றி சுற்றி இங்கே பார்த்தாவே எவ்வளவு பேர் வெளிநாடுகளுக்கு போயிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது. இது மட்டுமா? திருச்செங்கோடு அப்படின்னா ரிக்கு, இதுதான் பெரிய வரலாறு. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈஸ்வர மாமா அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் முதல் ரிக்கு அறிமுகப்படுத்தினார்னு இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு தெரியும். அதன் பிறகு 40 ஆண்டுகளுக்கு முன்னார தமிழ்நாடு முழுக்க அல்ல, இந்தியா முழுக்க ரிக்கு போச்சு அப்படின்னு சொன்னா அது திருச்செங்கோட்டில் இருந்து தான் இருக்கும். இன்னைக்கு வெஸ்ட் ஆப்பிரிக்கா, கானா, கென்யா, ஆஸ்திரேலியா, பிரேசில், உலக நாடுகளுக்கெல்லாம் ரிக்கு போகுது. உண்டா இல்லையா? இது மட்டுமா? டெக்ஸ்டைல்ஸ், பள்ளிப்பாளையத்தை விட முடியாது. டெக்ஸ்டைல்ஸ் எக்ஸ்போர்ட் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு போயிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது. உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அங்க போய் தொழில் தொடங்கி இருக்காங்களே. அப்ப இங்க இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரியை பார்க்கிறேன். விவேகானந்தா மருத்துவக் கல்லூரியில் 15,000 பெண் குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கேஎஸ்ஆர்ல பார்க்கிறேன், கோயட்ல அங்க ஒரு 15,000 குழந்தைங்க படிக்கிறாங்க. செங்குந்தர் கல்லூரியில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கிறாங்க. இப்படி இந்த திருச்செங்கோடு இப்ப எந்த அளவுக்கு வசந்து நிக்குதுன்னு பாருங்களேன். இந்த பொருளாதாரம் வெளியே ஈட்டுகின்ற பணம் எல்லாம் இங்க தானே வந்து சேருது. உலகம் முழுக்க இன்னைக்கு திருச்செங்கோட்டில இருந்து போயிருக்காங்க. இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். சாதாரண மேட்டுக்காடு, வானம் பார்த்த பூமி, மழை பேஞ்சிச்சுன்னா கல்லக்காய் விளைஞ்சா உண்டு. சரியான நேரத்தில் மழை பேஞ்சிச்சுன்னா கல்லக்காய் வரும், கொட்டமுத்து போடுவாங்க. எங்க தாத்தா அதெல்லாம் பார்த்த, விவசாயம் பண்ணதுனால பிடிச்சி ஏரோட்டி நான் பார்த்துருக்கேன். அப்ப எனக்கு அது விபரமா தெரியும். 50 ஆண்டுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு திருச்செங்கோடு. ஆனா இன்னைக்கு இந்த 50 ஆண்டுகள்ல இந்த திருச்செங்கோடு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கு. உலகம் முழுக்க போயிருக்கோம்ல. இது இன்றைய திருச்செங்கோட்டோட நிலை. அப்படியே ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு. ஏன்னா தமிழ்நாடு எங்க இருக்கு, தமிழர்கள் எங்க இருக்காங்க, திருச்செங்கோடுங்கிற ஒரு நகராட்சி இந்த வளர்ச்சியை பெற்றிருக்கு. இங்க இருக்கக்கூடியவர்கள் இந்த வளர்ச்சியை பெற்றிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தை பார்ப்போம். இன்னித்து நிலவரத்தை. தொழில் பீகார்ல தொழில் என்ன இருக்கு? ஊப்பியில ராமர் கோயிலை மட்டும் கட்டி வச்சுட்டு உலகம் முழுக்க இருந்து வாங்கடா வாங்கடான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. தொழில் இருக்கா? இல்ல. அங்க 25,000 குழந்தைகள் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்துருச்சு. 25,000 பள்ளி கூடங்களை மூடி இருக்காங்க. இங்க 10,900 கிளாஸ் ரூமை கட்டி கொடுத்துருக்கோம். நம்ம கல்வியில அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திக்விஜய் சிங் அவர்கள் வந்திருந்தார் அந்த மதையான புத்தக வெளியீட்டுக்கு. வந்திருந்த போது சொன்னாரு, அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு யார் தெரியுமா பாடம் சொல்லி தராங்க? ஏபிவிபி, ஆர்எஸ்எஸ்ல இருந்து வர்ற துணை அமைப்புகள் தான் அங்க பள்ளிக்கூடங்களை, அரசு பள்ளிகளை மூடிட்டு குருகுல கல்வியை சொல்லித்தரோம்னு சொன்னாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா சொல்லி தராங்களா? மாசத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு காசு வழங்கப்படும். இஸ்லாமியர்களை பார்த்தால் எடுத்து கல்லெறிய வேண்டும். என்னடா பள்ளிக்கூடத்தில் எதையாடா சொல்லி தருவீங்க? குழந்தைங்க அவங்க. இங்க என்ன சொல்லித்தரோம்? அறிவியல் சொல்லித்தரோம், கணக்கு பாடம் சொல்லித்தரோம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லித்தரோம் கல்லூரியில். அங்க மத கலவரத்தை சொல்லித்தரோம். 50 ஆண்டுகளுக்கு முன்னால வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு இருந்துச்சு. பஞ்சம் பட்டினின்னு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு மொழி இருந்துச்சா? கல்வி இருந்துச்சா? சாதாரண விவசாயிகளா தானே இருந்தோம். ஆனா இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கமே. எவ்வளவு பெரிய மாறுதல் 50 ஆண்டு காலத்துல. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சு? சிந்திக்க வேண்டாமா? இது மட்டுமா? நம்மளுடைய வரலாறு இன்னைக்குமே நம்ம மறக்க கூடாது. அண்ணன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சிலப்பதிகாரம், நம்மளுடைய இலக்கியங்கள்,
இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இன்னமும் இதை பேசுவதற்கு ஆட்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் தமிழோட பலம். இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு பெரிய காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நாமெல்லாம் உரிமையோட இந்த இடத்துல இவ்வளவு செல்வாக்கா உட்கார்ந்துருக்கமே, இந்த சமூக நீதியோட இருக்கு. அண்ணன் காட்டினாங்களே இந்த நோட்டீஸை எடுத்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துருக்கோம்னு. வடநாட்டில் அப்படி உட்கார விட்டுருவானா? இன்னைக்கும் சத்துர்வேதி, திரிவேதி, புரோஹித் அவர்கள் சொல்லுவதைத்தான் அங்க கீழே இருக்கிறவன் கேட்கணும். இது தெரியுமா? இங்க இருக்கிற மாணவர்கள் சொல்லுங்க, நீங்க எவ்வளவு உயர்ந்த இடத்துல இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுமா? நம்முடைய இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கையில நாம தமிழோடு நம்முடைய உணர்வுகள் எல்லாம் பிரதிபலிக்கிறதுக்கு, எண்ணங்களை சொல்றதுக்கு தமிழை வச்சுக்கிட்டோம். உலகம் முழுக்க போகிறதுக்கு எங்களுக்கு ஆங்கிலம் வேணும்னு அன்னைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெற்று தந்த உரிமை இந்த மாநிலத்துக்கு மட்டுமே உண்டு. மற்ற எந்த மாநிலத்துக்கும் இந்த இருமொழி கொள்கை கிடையாது. சும்மா வரல சார் இதெல்லாம். இது மட்டும் இல்ல, இந்த மொழியினுடைய தன்மையை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த மொழி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு அந்த கீழடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அடையாளங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த பனை ஓடுகள் கருப்பு சிவப்புல இருக்கு. அதில் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள். அந்த வரலாறு 2500 ஆண்டு கால தமிழனுடைய வரலாறு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுது. எவ்வளவு பெருமையான வரலாறு இது. அன்னைக்கே தமிழருடைய நாகரிகம் எப்படி இருந்துச்சுன்னா, உலகம் முழுக்க வர்த்தகம் பண்ணியிருக்கானே தமிழன். ரோம நாகரிகம், ரோம்ல இருந்த காயின்ஸ், கிரீக்ல இருந்த காயின், இது எல்லாம் இன்னைக்கு நம்ம கொங்கு மண்டலத்தில் அதிக அளவு கிடைக்குது. இதற்கெல்லாம் எப்படி வாய்ப்பு ஏற்பட்டுச்சு? அப்பவே உலகம் முழுக்க வர்த்தகம் பண்ணியிருக்கான் தமிழன் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆதாரபூர்வமாக எடுத்து காட்டியிருக்காங்களே. இதை ஒன்றிய அரசு அங்கீகரிக்குதா? அலறான். தமிழர்களுக்கு இப்படிப்பட்ட அடையாளத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம். இழுத்துக்கிட்டே போறீங்களே, ஏன்? ஆதாரபூர்வமா எத்தனை சொன்ன பிறகு ஏன் மறுக்கிறீங்க? தமிழர்களுக்கான அடையாளத்தை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? இது சரியா? பொருளை சொல்லியிருக்கமே, 4500 ஆண்டுகள்ல 5500 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழன் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான், உலோகவியலில் சிறந்து விளங்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட வரலாறு இந்தியாவில் வேற எந்த ஊர்ல இருக்கக்கூடிய இனத்துக்காவது உண்டா? கிடையவே கிடையாது. ஆணித்தரமா சொல்லலாம். அப்படிப்பட்ட சிறந்த நாகரிகம் தான் இந்த தமிழ் நாகரிகம். இது எதனால நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, இந்த மொழியை நாம காப்பாத்தினதுனால, தாய்மொழியாம் தமிழ் நின்னதனால, இந்த தமிழ் மொழி இருந்ததுனால தான் தமிழையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே ஹிந்தியை கத்திருந்தோம்னு சொன்னா, அன்னைக்கு அவன் ஹிந்தியை புகுத்தி இருந்தான்னு சொன்னா, நாமளும் பானிபூரி வித்திருப்போம், பாக்கு போட்டு துப்பிக்கிட்டு இருந்திருப்போம். இங்கிலீஷ் இல்லாம இருந்திருக்கோம். மீறினா எங்க போயிருப்போம்? வடநாட்டுக்கு போன அன்னைக்கெல்லாம் நம்மளை மதிச்சானுங்களா, ஏளனமா பார்த்த காலம் அது. இன்னைக்கு அவன்லாம் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, கூலி வேலைக்கு. அப்ப தமிழ்நாடு இவ்வளவு வளர்ந்துருக்கு. எப்படி வளர்ந்துச்சு? யாரால வளர்ந்துச்சு? ஒரு பெரும் மறவர் படை. அண்ணன் விளக்கம் சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இந்த ஒரே ஒரு கட்சியினாலதான் இந்த வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு. இத கட்சின்னு நாங்க என்னைக்குமே சொல்ல மாட்டோம். ஏன் தெரியுமா? இது மறவர் படை. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழர்களினுடைய நலனை பற்றி பேசிக்கொண்டே இருந்த இயக்கம். தமிழர்கள் எல்லாம் இந்த இன உணர்வுல ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. இன பாதுகாவலர்கள், அறம் பேசுகின்றவர்கள், நீதி, நேர்மை, சமத்துவம், பகுத்தறிவு, இதெல்லாம் நமக்கு தலையாய கொள்கைகளாக வைத்திருக்கக்கூடியவர்கள். இதையெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு ஊட்டி வளர்த்திருக்காரு. இன்னைக்கும் பெரியாரின் பேரன்கள் இந்த கருஞ்சட்டை எவ்வளவு பலம் பொருந்தியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சட்டையோட அர்த்தம். இதை போட்டா நமக்கே ஒரு தெம்பும் ஒரு தைரியமும் ஒரு தில்லும் வரும். அது இருக்கிறவன் தான் கருப்பு சட்டையை தைரியமா போடுவான் முதல்ல. அந்த பெருமை இன்னைக்கு மாணவர்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா, பெரியார் வித்திட்ட விதை. சும்மா வரல இதெல்லாம்.
இப்ப இப்படிப்பட்ட உயரிய இனம் இந்த தமிழ் காக்கப்பட்டதுனால வந்துச்சு, இந்த தமிழ் இருந்ததுனால வந்துச்சு. அப்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த தமிழ் எவ்வளவு அழகுங்கிறத ஒரு வார்த்தை சொல்லிதான் ஆகணும். அண்ணன் தேன்னு சொன்னாங்களே, விட்டுற முடியுமா இந்த தேனை? கொல்லிமலை இருக்கு இங்க. ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார், நாமக்கல் மாவட்டம் என்பதால் கொல்லிமலை சிறப்பு தேன் பற்றி அவர் எழுதியது. கொல்லிமலை காட்டிலுள்ள ஓர் ஆளிடம் தேன் கொண்டு வரும்படி சொல்லி இருந்தேன். அவன் அன்று வராமல் மறுநாள் வந்து வெறுங்கையோடு நின்றதால் சிறிது கோபித்தேன். அவன் பேசினான், நேற்றே மலைக்கு நடந்தேன், பல இடங்களில் அலைந்தேன், இறுதியில் பெரும் பாறைத்தேன் கண்டு சிறிது மலைத்தேன். ஒரு கொடியை பிடித்தேன், ஏறிச் சென்று சுவைத்தேன், சட்டியில் பிழிந்தேன், நன்றாக வடித்தேன், அதனை கண்டு மகிழ்ந்தேன், அதில் சிறிது குடித்தேன், கழித்தேன், களைத்தேன், அயர்ந்தேன், மறந்தேன், இன்று காலை எழுந்தேன், தேனை அடைந்தேன், எடுத்தேன், விரைந்தேன், நடந்தேன், வந்தேன், சேர்ந்தேன், இப்போது உங்கள் ஆளிடம் கொடுத்தேன், நானும் இதை கேட்டு மகிழ்ந்தேன், அவனுக்கு உரியதை தந்தேன். ஆஹா, எத்தனை எத்தனை தேன் ஒரே கருத்தில். இப்படி ஒரு மொழி உலகத்தில் இருக்கா? இந்த மொழியை காக்கிறது எவ்வளவு அவசியம்ங்கிறது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த மொழி காத்ததுனால தான் நம்ம வரலாறு இன்னைக்கு நமக்கு தெரியுது, நம்மளுடைய அடையாளம் இன்னைக்கு நமக்கு புரியுது. இது மட்டுமா, இலக்கியங்கள் மூலிமா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார். சாதாரணமானவர்கள முத்தமிழறிஞர் என்று சொல்லுவதற்கு, பெயர் பெறுவதற்கும் எளிதான காரியம் அல்ல. இன்னைக்கு திருக்குறளை மோடி அவர்கள் உலகம் பூரா போனா சொல்றாரு 2 வரிய. ஏன் சொல்றாரு? உலகம் முழுக்க தமிழ்ல திருக்குறள் சொன்னாதான் அவருக்கே மரியாதை கிடைக்கும்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு மட்டும்தான் அவர் அதை பயன்படுத்துவார். மற்றபடி எல்லாம் விஷம் வைக்கிறது தான் வேலையே. முன்னாடி பேசுறது வேற, செய்யறது வேற. அப்படியே பழக்கப்பட்டவனுவ இந்த மார்வாடி பாலுவ சேட்டானுகள்லாம் அப்படித்தான் இருக்காங்க. இன்னும் வரலாறுல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அன்னைக்கு பெரிய போராட்டமா இருந்துச்சு, இன்னைக்கு நயவஞ்சகமா முயற்சி பண்றாங்க மொழியை நுழைக்கிறதுக்கு, இந்தியை நுழைக்கிறதுக்கு. அப்ப நமக்கு வரலாறுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது? எங்களுக்கு அகநானூறு இருக்கு, எங்களுக்கு புறநானூறு இருக்கு, எங்களுக்கு சிலப்பதிகாரம் இருக்கு. அதோட சிறப்பை அண்ணா சொன்னாங்க. திருமுருகாற்றுப்படை இருக்கு. எங்களுக்கு எங்களுடைய முருகன் இருக்கிறான், திருச்செந்தூரில் அமர்ந்திருக்கிறான், திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறான், திருத்தணியில் இருக்கிறான், பழனியில் இருக்கிறான், சுவாமி மலையில் இருக்கிறான். இப்படி 5 இணைகளுக்கும் உண்டான நிலங்களில் இருக்கிறான். இதற்கு பின்னாடி தான் நமக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது 12ஆம் நூற்றாண்டுல உள்ள வந்த ராமாயணத்தினால. இன்னைக்கு நம்ம கிண்டலா சொல்ற தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? ராமாயணம் பேசுறான் பாரு. எதை ஒருத்தன் பொய் சொன்னாலோ ஏமாத்தினாலோ ராமாயணம் பேசுறான் பாருன்னு சொல்ற வழக்கம் இருக்கு. 12ஆம் நூற்றாண்டுல கம்பர் ராமாயணத்தை எழுதியதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள ராமாயணமே கிடையாது. யாரையாவது மறுக்க சொல்லுங்களாம் பார்க்கலாம். ஆனா இந்த ராமரை அப்பப்போ உள்ள கொண்டு வந்துட்டு நம்மளை திருப்பி அடிச்சு சொன்ன ஓடிடுவாரு. இதையே தானே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பாரதிய ஜனதா தானே செஞ்சுக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய அநியாயமான வேலை. ராமருக்கு அவ்வளவு முக்கியத்துவம். ஏன்னா சனாதனம் அவனுக்கு தேவைப்படுது. எங்க இளைஞரணி செயலாளர் சொன்னாரு, சனாதனம் அழிக்கப்பட வேண்டியதுன்னு துணிஞ்சு சொன்னாரு. வாபஸ் பெற்றாரா? இல்லையே. அலறுனா இந்தியா பூரா. ஏன்னா சனாதனத்துல தான் ஜாதி கோட்பாடு இருக்கு. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் எல்லாம் சொன்னது எதுல இருக்கு? அதனால தானே வேணாங்கிறோம். இங்க சமமா சமூக நீதி உட்கார்ந்து இருக்கமே. எப்படி ஒரு உயர்ந்த உன்னத இளம் தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். கொள்கையில் எந்த சமரசமும் செய்யாத தந்தை பெரியாரின் பேரனாய், அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய செல்ல பிள்ளையாக, உதயனாக, நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்மள பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கமே, நெஞ்ச நிமித்தி சொல்றமே, சொன்ன உடனே இந்தியா பூரா திரும்பி பார்க்குது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கொள்கைகளில் எந்த சமரசமும் இல்லாத ஒரு தலைவர், இளந்தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இதை விட வேற என்ன பெருமை நமக்கு வேணும்? ராமாயண கதையிலிருந்து நிப்பாட்டி நான் வேற பக்கம் நகர்ந்துட்டேன்.
அதுக்கு பிறகுதான் பெரிய பிரச்சனைகளே வந்துச்சு. சமஸ்கிருதத்தையும் தமிழையும் கலக்கின்ற வேலை நடந்துச்சு. 1918 ஜஸ்டிஸ் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுன்னு தெரியுமா? இங்கிலீஷ் தான் ஒன்லி ஸ்டடியிங் லாங்குவேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதை தெரிஞ்சுக்குங்க. சான்ஸ்கிரிட் கோயில்களில், தெலுங்கு, இயல், இசை, நாடகத்துக்கு இவ்வளவுதான் இருந்துச்சு. தமிழ் காலேஜ்லயே கிடையாது தம்பி. அழிச்சு வச்சிருந்தானுங்க. அதையெல்லாம் யார் மீட்டு கொடுத்தா? அசால்ட்டா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க வீர மறவர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள். அவர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமை தான் இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி சௌரியமா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க போயிட்டு இருக்கோம். இத்தனை செஞ்சு கொடுத்த பிறகு இதெல்லாம் பார்த்து பேசுறதுக்கு யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. இதை குற்றம் சொல்லுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. இதையெல்லாம் அழிக்கிறதுக்கு பாரதிய ஜனதா தொடர்ந்து முயற்சி பண்ணுது. இவங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம படிச்சிடறது தான். ஏன்னா நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு அறிவு வந்துடும், உலகம் பூரா போக ஆரம்பிச்சிருவோம். இந்த ஆங்கிலத்தை முக்கியமாக அவன் ஏன் வேண்டான்னு தெரியுமா சொல்லுவான்? ஆங்கிலத்தில் படிச்சுட்டா நீங்க சட்டம் தெரிஞ்சுக்குவீங்க. சட்டம் ஆங்கிலத்தில் இருக்கு உலகம் முழுக்க. அறிவியலை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அறிவியல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா மூட நம்பிக்கைகளை நம்ப மாட்டீங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆங்கிலத்தில் தான் இருக்கு. இதெல்லாம் படிச்சிருக்கிறதுனால தானே இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பசங்க போறாங்க. இது எவ்வளவு சிறப்பா அவங்க வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது அண்ணா அன்னைக்கே கணிச்சாரு. அண்ணா மட்டுமா? இப்படி ஒரு இருமொழி கொள்கையை நமக்கு பெற்றுக் கொடுத்ததுனால தானே இத்தனை சௌரியம் நமக்கு வந்துச்சு. இதெல்லாம் சும்மா வந்துச்சா? இந்த மொழிப்போர் தியாகிகள் தங்களுடைய உயிரை தந்து நமக்கு பெற்றுக் கொடுத்த உரிமை அது. அண்ணன் சொன்னாங்களே, வரிசையா பட்டியலிட்டாங்களே, எப்படி ஒவ்வொருத்தரும் செத்தாங்கன்னு வரலாறு விரிவா சொன்னாங்களே. அந்த உணர்வுகள் எல்லாம் சாதாரண உணர்வுகளா? சிகரெட்டு சுடும்னு சொன்னாரு. உயிரை தனக்காக விடுறது, தன்னுடைய குடும்பத்துக்காக கூட யாரும் விடுறதுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் தயாராக கிடையாது. ஆனா தன்னுடைய இனத்துக்காக, தன்னுடைய மொழிக்காக, தன்னுடைய உயிரை ஒருவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மீர மறவர்களுடைய கூட்டம் அந்த உணர்வை ஊட்டியது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற அகநானூற்று படை, புறநானூற்று படை, எதை வேணாலும் வச்சுக்கோங்க. இந்த தமிழை பாதுகாக்கிற படை. கட்சின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. இது தமிழ் இனத்தினுடைய மறவர் கூட்டம். அசரவே அசராது. இந்திக்காரனுக்கு சத்தியமா புரியாது. நீ எங்களை நசுக்கணும்னு நினைச்சனா, அழுத்தணும்னு நினைச்சனா நடக்காது தம்பி, நடக்கவே நடக்காது. அதெல்லாம் எப்படி கவுண்டர் பண்ணணும் தலைவர் சொல்லிட்டு தானே வர்றாங்க. அன்னைக்கு நடந்த போராட்டங்கள் சாதாரண போராட்டங்களா? எவ்வளவு பேர் இறந்திருக்காங்க தெரியுமா? நம்மளுடைய ராணுவமே சுட்டு கொன்னுச்சு நம்மளை எல்லாம். இந்திய ராணுவம் நம்மளை சுட்டு கொன்ன வரலாறு எவ்வளவு மோசமான வரலாறா இருந்திருக்க முடியும்? பள்ளிப்பாளையத்தில், மணப்பாறையில், வெள்ளை கோயிலில் 40 இடங்களுக்கு மேலே சுட்டு கொண்டிருக்காங்க. இது இவர்களுக்காக மட்டும் கொடுத்த குரல் அல்ல. நம்மளுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் தாய்மொழியாம் தமிழுக்கு மட்டும் கொடுக்கல. 2 நிமிஷம் சிரமம் இல்லை. காலையில் நாங்கள் 1.5 மணி நேரம் மலையில் நின்று தான் வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு நன்றி செலுத்திட்டு வந்தோம்னே. தலைவரே நனைஞ்சிட்டு தானே வந்துட்டு போனாங்க. அப்படிப்பட்ட கட்சினே அது. அவன் உசிரியா விட்டுருக்கான். 2 நிமிஷம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் என்ன நிலைங்கிறத உன் பிள்ளைகிட்ட நீ வீட்டில் போய் சொல்ல வேணாமா? சும்மா திமுக திமுகன்னு சொன்னா போதுமா? நீ என்ன செஞ்சன்னு கேட்குதில்ல உங்ககிட்ட? சினிமாவை பார்த்துட்டு கேட்குதில்ல? நீ வீட்டுக்கு போய் என்னன்னா சொல்லுவ? இப்படி மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லுவியாண்ணா? சிந்திங்க. அந்த பசங்க உட்கார்ந்துருக்காங்களே, எவ்வளவு உணர்வா உட்கார்ந்துருக்காங்க. எப்படிப்பட்ட உரிமை இருக்கக்கூடிய இடத்துல இந்த தமிழர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இந்த மாதிரி மாணவர்கள் தானே அன்னைக்கு அந்த பெரும் போராட்டத்தை நடத்தினாங்க. இன்னைக்கு சொல்லுங்க தம்பிகளா, மற்ற மாணவர்களிடம் சென்று கல்லூரிகளில் சொல்லுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு தொழில்துறையில 16.69% இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா மற்ற மாநிலங்களை விட சிறந்து விளங்குதுன்னு சொல்லுங்க. எதனால? நாம பெற்றிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால். விளையாட்டு துறையில இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த அமைச்சரையும் நீங்க ஒப்பிட முடியாது. அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஃபார்முலா 4 இந்தியாவில் நடத்தின மாநிலம் எது? சென்னை. யார் நடத்தினா? எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்.
செஸ் ஒரே மாசத்துல எல்லா ஏற்பாடு பண்ணி செஸ் ஒலிம்பியட் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய செஸ் நடத்தி இன்னைக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு தமிழ்நாடு இஸ் த கேபிட்டல் ஃபார் செஸ் ஃபார் த ஹோல் வேர்ல்ட். இதெல்லாம் ஏதாவது கொஞ்சமாவது இந்த எதிர்க்கட்சியில் உட்கார்ந்து இருக்கிற அண்ணா திமுக பழனிசாமி ஐயாவுக்கு தெரியுமா? கம்பராமாயணத்தில் எழுதினது சேக்கிழாருங்கிறாரு. ஏயா பேரிலேயே கம்பர் இருக்காரு, அது கூடவா தெரியாது? இப்ப இந்த அடிமைகளுக்கெல்லாம் என்ன பயம்னு சொல்லி சொன்னா 32 பேர்த்து மேல ஈடி வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா அப்படி கொட்ட அள்ளி வச்சிருக்கான். இவங்க யாராவது விசாரணைக்கு போய் நீங்க பாத்தீங்களா? நம்ம கட்சினா விசாரணை கூப்பிடுவாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க, ஈடிக்கு போவாங்க, தேதியில தெரியும், மிரட்டுவாங்க. போயா உசிரியே கொடுத்தவங்க நாங்க உன் கேஸுக்கா பயப்பட போறோம்னு திமுக காரன் அசால்ட்டா தட்டி எறிஞ்சிட்டு போவான். கோர்ட்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு நடத்திட்ட பிறகு நாங்கள் பிடித்து விட்டோம்னா என்னத்தரா பிடிச்ச, நீ எதையுமே பிடிக்கலடா வெளியே போடான்னா கோர்ட்ல வந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதுதானே உங்க ஈடியோட நிலைமை. ஆனா அண்ணா திமுக இருக்கவங்க மேல இருக்கக்கூடிய வழக்கு என்ன சாதாரண வழக்குகளா? ஈடியில போட்டு வச்ச உடனே ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், நீங்க உட்கார சொன்னா உட்கார போறோம், எந்திரிக்க சொன்னா எந்திரிக்க போறோம். அப்படித்தானே இருந்தீங்க. தமிழ்நாட்டினுடைய எத்தனை உரிமைகளை நீங்க விட்டு கொடுத்துருக்கீங்க? நீட் வந்தது உங்க காலத்துல தானே, அம்மையார் இருந்தப்ப கூட வரலையே. அதனால இன்னைக்கு எத்தனை குழந்தைங்க இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வரப்போகுது. மாணவர்களே தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். தொகுதி மறுவரையை செய்ய போகிறார்கள். வருகின்ற ஆண்டில் அல்லது அதற்கு அடுத்த ஆண்டில் நடக்கவிருக்கிறது. தொகுதி மறுவரைனா என்னன்னா பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்துவது. நமக்கெல்லாம் சொன்னாங்க 2க்கு 1 சொன்னாங்க. சரி, நாம் அதெல்லாம் கேட்டு பாப்புலேஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஏன்னா அரசு சொன்னா கேட்கணுங்கிற வழக்கம் இருக்கு இல்லையா? ஆனால் வடநாட்டில் ஒவ்வொருத்தரும் 4 புள்ள 5 புள்ளன்னு பெற்றுட்டான். இப்போ பாப்புலேஷனில் யூபி எங்கேயோ நிற்குது, எம்பி எங்கேயோ நிற்குது. அப்போ நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தொகுதி பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய 534 தொகுதி இருக்காது, 700லிருந்து 800 ஆகும். அவர்கள் உயர்ந்த நிலைக்கு பெருமளவில் வந்து விடுவார்கள். அப்போ காலத்துக்கு நம்ம அடிமையாக தரணும். அதுக்கு தான் குரல் கொடுத்தாரு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். சொன்ன உடனே தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா விழித்துக் கொண்டது, கர்நாடகா விழித்துக் கொண்டது, கேரளம் விழித்துக் கொண்டது, ஒரிசா விழித்துக் கொண்டது, வெஸ்ட் பெங்கால் விழித்துக் கொண்டது. பூர்வ குடிகளாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் விழித்துக் கொண்டார்கள். வந்தேரிகள் எல்லாம் தடுமாறி பயந்து ஓடி ஒளிந்தார்கள். இதான வரலாறு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? ஏன் நான் இந்த மொழிப்போர்ல வீர மறவர்களை பத்தி, உயிர் நீத்தவர்களை பத்தி ஏன் நான் தொடல அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தை சொல்றேன். அதை விரிவா அண்ணன் புட்டு 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 வச்சுட்டாங்க. மீண்டும் நான் பேசுவது அவர் பேசியதே திரும்ப பேசுவது போல் ஆகும். உங்களுக்கு போர் அடிக்கும். கருத்துக்கள் சொல்ல வந்தது விடுபட்டு போயிடும்ங்கிற காரணத்தினால இன்னைக்கு தேவை என்ன தெரியுமா? இந்த மொழிப்போர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. 4வது கட்டத்தில் முடிந்து விடவில்லை. 5வது கட்டமாக தொடர்ந்து இருக்கிறார் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. என்ன சொன்னாங்களே, கட்டாயப்படுத்தினாங்களே நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை, நீங்கள் கையெழுத்து போடுங்க, இதில் ஒன்றுமில்லை நாங்களே படித்து பார்த்த அப்புறம் தான் அண்ணன் சொன்னிச்சு மும்மொழி கொள்கை மட்டுமில்லன்னு இதில் சமஸ்கிருதத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய இணைப்பு மொழியாக இருக்கிறதுனால எல்லா நிலைகள்லையும் சமஸ்கிருதத்தை சொல்லி தருவோம்னு கொண்டாந்து சொருகி வச்சிருக்கானே. இந்த விஷம் வச்சது யாருக்காவது தெரியுமா? பழனிசாமி ஐயா ஒரு வார்த்தை இதை பற்றி பேசினாரா? அந்த சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து சொருகுனா நம்ம பிள்ளை என்ன ஆகும்? இந்திய கொண்டு வந்து சொருகுனா நமக்கு என்ன ஆகும்? இழப்பு யாருக்கு? இதை தமிழ்நாட்டில் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? எங்களுக்கு தான் இருமொழி கொள்கைக்கு ரிலாக்ஸேஷன் அன்னைக்கு எங்க தலைவர் வாங்கி வச்சுட்டாரு. இத்தனை இறப்புக்கு பிறகுமா நாங்கள் தெரிந்து கொள்ள மாட்டோம்? எங்களுக்கு பாடம் எடுக்காதீர்கள். எங்களுக்கு என்ன பின்பற்றணும்னு எங்களுக்கு தெரியும். அப்ப இதுக்கு கட்டாயப்படுத்துகின்றது மீண்டும் போர் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நயவஞ்சக போர், சூழ்ச்சி போர். அதில் விழித்துக் கொண்டவர்கள் தான் நம்மை வழி நடத்துகின்ற இன தலைவர்கள். யார் அந்த ஒற்றை இன தலைவர்? யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இந்த தமிழ் இனத்தினுடைய தலைவர். டெம்பா ஒருத்தர் சொல்ல முடியுது இல்ல, என்னன்னு? தமிழ்நாடு இஸ் நெவர் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி. வரவே வராதுன்னாரு. எந்த ஷாவும் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு இல்ல, கடந்த காலம் எந்த ஷா ஆண்டதும் இல்ல, வருங்காலத்திலையும் ஆள போறது இல்ல. தெளிவா சொல்லிடுங்க. நேத்து சொன்னாரு டப்பா இன்ஜின்னாரு, உடனே விலக்குது. உங்க கூட்டணி எப்படியா உருவாக்கி வச்சிருக்கீங்க? எல்லாம் இடி கேஸ் பார்ட்டி.
பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி அவர்கள் 2009 ஊழல் வழக்குல இடி கேஸ் இருக்கு, அந்த கேஸ்ல பிடிச்சி உள்ள வச்சிருவோம்னு சொல்லி சொன்னதுனால அப்பங்கூட எனக்கு வேண்டாம், எனக்கு மோடி இருந்தா போதும், அந்த பொட்டி இருந்தா போதும்னு அங்க போய் உட்கார்ந்துருக்கே. உங்க அப்பா இன்னைக்கு தானே சுதாரிச்சுக்கிட்டாரு. அப்படித்தான் இந்த கூட்டணி அமைச்சிருக்கீங்க. டிடிவி தினகரன் ஒரு மாசம் முன்னாடி சொன்னாரு, எடப்பாடியோடு சேர்ந்தேன் என்றால் நான் தூக்கு போட்டுக் கொள்வேன்னாரு. போட்டுக்கடா சாமி, தயவு செஞ்சு போட்டுங்க. சொன்னதை செய்யறது எங்ககிட்ட வழக்கம் இருக்கு, உங்ககிட்ட இல்ல. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கூட்டணி? இதையெல்லாம் யார் கட்டமைக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி. நமக்கு எதிரி யாருங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன். இப்படிப்பட்ட வீர வரலாறை நாம் பெற்றிருக்கிறோம். நிறைவாக ஒன்னே ஒன்று நான் சொல்றேன். தமிழ் மொழி காக்க, தமிழ் இன மக்களை காக்க, தமிழ் மண் காக்க எந்தவித ஆதிக்க சக்தியும் தமிழ்நாட்டில் அனுமதியோம். மத பிரிவினையை அனுமதியோம். சமூக நீதி காப்போம். எல்லோருக்கும் எல்லா வாய்ப்புகளையும் வழங்குவோம். கல்விக்கு முன்னுரிமை, தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னிலை வகுப்பதற்கு அனைத்து வேலைகளையும் செய்வோம். மகளிருக்கு தொடர்ந்து திட்டங்களை தந்து வருவோம். உலக அரங்கில் இன்று நமக்கு தெரிகிறது. சவுதி அரேபியாவுக்கு போனா, அயர்லாந்துக்கு போனா நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை தெரிகிறது. காலை உணவு திட்டம் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மேலை நாடுகள் எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் திட்டங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறது. நம்ம தலைவரை தெரியுது, நல்லதுக்கு தெரியுது. எதுக்கு தெரியுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு தலைவரை பெற்றிருக்கிறோம். அது இன்னைக்கு காலையில் நம்முடைய தலைவர் அவர்கள் வீர வணக்க நாளில், மொழிப்போர் தாய்களுக்கு நடந்த வீர வணக்க நாளில் சபதமேற்றார். என்னன்னு? மீண்டும் வெல்வோம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஆட்சி அரியணையில் இருக்கும். ஏனென்று சொன்னால் தமிழர்களை பாதுகாப்பதற்கு உண்மையாக உறுதியாக இருக்கிறது ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது தமிழ் மறவர்கள் கூட்டம். அதற்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழகம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி உரை மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் நானாநாணி கார்த்தி அவர்கள். மொழிக்காக இன்னுயிர் நீற்ற வீரர்களுக்காக வணக்கம் செலுத்தும் வகையில் திருச்செங்கோடு நகரத்தில் பொதுக்கூட்டத்தை வாய்ப்பு வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் KS மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் R நடேசன் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் தாண்டவன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் நன்றியினை கூறி, மொழிக்காக நம் அரசு செய்யும் திட்டங்களை எடுத்து கூறி தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்ட அண்ணன் தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் ராஜன் தமிழ்மாறன் அவர்களுக்கும் உயர் திரு ஐயா சாவல் பூண்டி மா சுந்தரேசன் ஐயா அவர்களுக்கும் இளம் பேச்சாளர் நந்தகுமார் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தினை நன்றியினை தெரிவித்து, இந்த கூட்டத்திற்கு பெருந்திரளாக வருகை தந்த ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள், நகரமன்ற தலைவர், பேரூர் கழக தலைவர் அனைவர்களுக்கும் நன்றி கூறி, இந்த கூட்டத்தினை பெருந்திரளாக கலந்து கொண்ட மாணவர் அணியைச் சேர்ந்த நகர பேரூர் ஒன்றிய கழக அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியினை கூறி இந்த கூட்டத்தினை நிறைவு செய்கிறோம். தீ பரவட்டும், தீ பரவட்டும், தீ பரவட்டும். உதயசூரியன் பாட்டு ஓடி வருகிறார்.